வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அமரர் கல்கியோட மோகினி தீவுன்ற கதையை பற்றி தான். இந்த கதையோட தொடக்கமே 1950களில் ஒருத்தர் திரையரங்கத்துக்கு போய் ஆங்கில படம் பார்த்துட்ருக்காரு. அந்த படத்துக்கு வந்த கொஞ்ச நேரத்துலையே அவருக்கு படம் பார்க்கவே வெறுத்து போகுது. அதுக்கு காரணம், அந்த படத்தில் ஒன்று குதிரையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா 2 பேர் மாற்றி மாற்றி கத்தியில் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, அதுவும் இல்லைன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனும் காதலிக்கிறாங்க, அதுவும் இல்லைன்னா 2 பேர் துப்பாக்கியால் சுட்டுக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவருக்கு வெறுத்தே போகுது. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த படத்தை விட்டு ஏஞ்சி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இடைவேளைக்கான விளக்கு போடுறாங்க. விளக்கு வெளிச்சத்தில் சுற்றி முற்றியும் தனக்கு தெரிஞ்ச முகம் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் தேடிட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு 2 வரி பின்னாடி இவருக்கு தெரிந்த முகத்தை கொண்ட ஒரு நண்பர் இவரை பார்த்து கையசைக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவரும் உற்சாகமாக அவருக்கு கையசைக்கிறாரு. அதே நேரத்தில் இவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த வேறொரு நபர், இந்த படம் ஒரு வீணாக போன படம், இதுக்கு ஏன் தான் வந்தனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏஞ்சி அந்த இடத்த விட்டே போகிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை விட விரும்பாத இவரோட நண்பர் குடுகுடுன்னு ஓடி வந்து இவருக்கு பக்கத்தில் இந்த இருக்கையில் உட்காந்துக்கிட்டு இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே பரஸ்பரமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறாங்க. என்னதான் தன்னோட நண்பர்கிட்ட இவர் பேச ஆரம்பித்தாலும் அவரோட நண்பர் யாருன்னு இவருக்கு சரியாக அடையாளம் தெரியல. அது அவர்கிட்ட கேட்டால் மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி இவரும் மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்காரு. பேச்சில் ஒரு இடத்துல, இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவரோட நண்பர், எங்கே தங்கறது, பழைய மாதிரி பர்மாக்கே போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு நினைவே வருது அந்த நண்பர் யாருன்னு. அந்த நண்பர் இவரோட பழைய சிநேகிதன். அவருக்கு கதைகளில் காவியத்திலாம் நிறைய விருப்பம் உண்டு. அதனால் நல்ல வேலை எதுவுமே கிடைக்காம பர்மாக்கு வேலை தேடி போயிருந்தார். ஆனால் அவரோட போராத காலம், அவர் பர்மாக்கு போயிருந்த சமயம் ஜப்பான் பர்மா மேலே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொழைப்பு தேடி பர்மாக்கு போன அவர் உயிர் பொழைச்சா போதும்னு மீண்டும் இந்தியாவுக்கே வந்துட்டார். அவர் இந்தியாவுக்கு வந்த புதுசில் 2 பேருமே ஒரு முறை மெட்ராஸில் சந்திச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ இவருமே மெட்ராஸை காலி பண்ணிட்டு வந்ததால் அவர்கிட்ட சரியாக பேச முடியல. ரொம்ப நாள் கழித்து தன்னோட நண்பரை மீண்டும் இந்த திரையரங்கில் பார்த்ததில் அவருக்கு ரொம்பவே ஆனந்தம். கவிதையிலையும் கதைகள்லையும் நிறைய ஆர்வம் கொண்ட இவரை நண்பர்கள் எல்லாரும் கவிராயர்னு ஒரு பட்டப்பேர் வச்சு பாஸ்கர கவிராயர்னா கூப்பிடுவாங்க. இந்த நண்பர்கிட்ட இவருக்கு பேசுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், இல்லைன்னா ரொம்ப பெரிய போர் நடக்கும்போது ஜப்பானோட விமானத்தை, வெடிகுண்டை, பீரங்கியோட சத்தத்தெல்லாம் நேர்லேயே கேட்டிருக்கீங்களே, நாங்களாம் அதை படத்தில் பார்த்து தான் சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த விதத்தில் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உடனே அதுக்கு அவரோட நண்பரான பாஸ்கர கவிராயர், தூரத்தில் இருக்கிற பச்சை கண்ணுக்கு அழகாக தான் தெரியும், தூரத்தில் கேட்குற வெடி சத்தமும் காடுக்கு இனிமையாக தான் தெரியும் அப்படின்னு கேலியாக சொல்கிறாரு. நண்பரோட பதிலை கேட்ட இவரோ, என்ன நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாஸ்கர கவிராயரோ, ஆமாம், நீங்கள் இவ்வளோ தூரத்தில் பத்திரமா இருந்ததால் என்னை அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை நீங்களும் என்னோட அங்கே இருந்திருந்தீங்கன்னா இது அதிர்ஷ்டம்னு சொல்லியிருப்பீங்களான்னு சந்தேகம் தானே அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க சமயம் இவர் தன்னோட நண்பரான பாஸ்கர கவிராயர்கிட்ட, நீங்கள் ஜப்பானில் இருந்தபோது அந்த போர் சமயத்தில் நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கும்ல, அதை நீங்கள் நிச்சயம் ஒரு நாள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு பாஸ்கர கவிராயரோ, என்னைக்கோ ஒரு நாள் எதுக்கு, இன்றைக்கே சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் இவருக்கு பக்கத்து இருக்கையிலேருந்து கோவமாக படம் நல்லா இல்லைன்னு ஏஞ்சி போன அந்த நபர் திரும்பி வராரு. தன்னோட இருக்கையில் வேற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவரை முறைக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட சளைக்காம பாஸ்கர கவிராயரும் அவரையே உத்து உத்து பார்க்குறாரு. இப்படியே விட்டா 2 பேருக்கும் சண்டை வந்துடும்னு புரிஞ்சுக்கிட்ட இவர் அவர்கிட்ட, இது ஒரு வீணா போட படம், வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படின்னு பாஸ்கர கவிராயரோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கடற்கரைக்கு போகிறாரு. இன்னைக்கு ஒரு
பௌர்ணமி தினம் 2 பேருமே கடற்கரையில் வந்து உட்கார்ந்த உடனே இவர் தன்னோட நண்பரான பாஸ்கர கவிராயரை பார்த்து, பர்மாவில் உங்களுக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி இப்போ சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு பாஸ்கர கவிராயரோ, பர்மாவில் இருக்கும்போது எனக்கு சுவாரஸ்யமான சம்பவம் வந்துச்சுன்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் பர்மாவிலேருந்து கப்பலில் வரும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஆச்சரியமடைந்த நண்பரோ பாஸ்கர கவிராயரை பார்த்து, பர்மாவிலேருந்து கப்பலில் வந்தீங்களா? அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி தான். தரையில் வந்தவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு பாஸ்கர கவிராயரோ, அதுனுவோ உண்மைதான், தரை மார்க்கமாக வந்தவங்களாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதில் பலர் உயிரோடு வந்து சேரவே இல்லைன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் தரை மார்க்கமாக வந்த பிரயாணிகள் கூட வராமல் கப்பலில் வர்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சேன். கடைசியில் ஜப்பானோட பீரங்கி சத்தம் தூரத்தில் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் ரங்கூன் துறைமுகத்துலேருந்து கிளம்புன ஒரு சரக்கு கப்பலில் எனக்கு இடமே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. கப்பலில் வந்த வரைக்கும் நான் அதிர்ஷ்டசாலி தான், ஆனால் அந்த கப்பல் பிரயாணம் எனக்கு அதிர்ஷ்டம்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நரகம்னு ஒன்று இருந்தால் அது அந்த கப்பல் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நண்பரோ அதை பற்றி மேலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பாஸ்கர கவிராயரும் அந்த கப்பல் பிரயாணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கப்பல் சரக்கு ஏற்றிட்டு வர கப்பல். அந்த கப்பலில் இந்த முறை நிறையவே ஜாமான்கள் ஏற்றிருந்தாங்க. அதோட ஐயோ போகட்டோம்னு ஒரு 1000 பேரையும் ஏற்றிக்கிட்டு வந்தாங்க. பாரம் தாங்காமல் அந்த கப்பலே திணறிக்கிட்டு வந்துச்சு. உயிர் பொழைச்சா போதும்னு தப்பிச்சு வந்த மக்கள் எல்லாம் அங்கே இருந்ததால் பல நாள் குளிக்காத மக்களோட வேர்வை நாத்தமும் குழந்தைகளோட அழுக சத்தமும் விடாமல் புலம்பிக்கிட்டே வந்த பொண்ணுங்களோட அழுக சத்தமும் வீணா போன ரொட்டி வாசனை, வீணா போன சாப்பாடு வாசனைன்னு அந்த கப்பலே ஒரு நரகம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு அந்த கப்பலில் ஒரு நாள் பிரயாணம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் மதியம் அந்த கப்பலோட நாயகருக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி ஜப்பானோட படை இந்த கப்பல் பிரயாணிக்கிற அதே பாதையில் தான் வர்றதா குறிப்பிட்டு இருந்துச்சு. அதனால் தப்பிக்கிறதுக்காக சென்னை துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருந்த கப்பலை திசை மாற்றி தெற்கு பக்கமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. முழுதாக ஒரு நாள் ஒரு பகல் பிரயாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு தீவு தென்படுது. அந்த தீவு முழுக்க முழுக்க பச்சை கலர் போர்வை போர்த்துன மாதிரி குன்றுகளும் மலைகளுமா நிறைஞ்சிருக்கு. அந்த தீவோட அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்ற மாதிரி ஒரு அழகான தீவு. ஆனால் அதை ரசிக்கக்கூடிய மனநிலையில் அந்த கப்பலில் இருந்த யாருமே இல்லை. அந்த கப்பல் அந்த தீவை போய் அடைஞ்ச உடனே பாஸ்கர கவிராயரும் இன்னும் சிலரும் அந்த கப்பலோட நாயகரை சந்திக்க போகிறாங்க. அவங்க கிட்ட நிலவரம் எப்படின்னு விசாரிக்கும் போது கப்பலோட நாயகர், இனிமே ஒன்றும் பயம் இல்லை, அடுத்த செய்தி வந்த உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், அது வரைக்கும் இங்கே நிம்மதியாக தங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தீவுக்கு பேர் மோகினி தீவுனும் மேலும் அந்த தீவை பற்றி சில விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த தீவு இலங்கைக்கு தென்கிழக்கில் 3 நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு அந்த தீவு இருக்கிறதே தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இங்கே இப்படி ஒரு தீவு இருக்கிறதே தெரியும். கப்பல் நாயகர் ஒரு முறை இந்த தீவுக்கு வந்ததாகவும் தீவோட கரையில் இருக்கிற ஒரு குன்றின் மேலே ஏறி நின்று பார்த்தா அந்த தீவு மொத்தமும் தெரியும்னும், அஜந்தா எல்லோரா மாமல்லபுரத்தில் இருக்கிற மாதிரி பழங்கால சிற்பங்களும் பழைய கோவில் மண்டபம்லாம் அந்த தீவில் இருக்கிறதாவும் கப்பல் நாயகர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பாஸ்கர கவிராயருக்கு எப்படியாவது அந்த தீவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது. அதே நேரத்தில் இவர் கூட கப்பல் நாயகரை சந்திக்க வந்த சிலரில் ஒருத்தரும் இதையே அந்த கப்பலோட நாயகர்கிட்ட சொல்கிறாரு. மற்ற எல்லாருமே அதையே விருப்பப்பட்டு கேட்கவே கப்பலோட நாயகர் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போக ரொம்பவே தயக்கம் காமிக்கிறாரு. உடனே பாஸ்கர கவிராயர், கப்பல் இங்கே வெறும்னே நிற்க தானே போகுது, படகுல போயிட்டு அந்த குன்று மேலே ஏறி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு ரொம்பவே வற்புறுத்தி கேட்குறாரு. எங்கே நாம் அந்த தீவை பார்க்க போன நேரத்தில் ஏதாவது செய்தி வந்துருமோ அப்படின்னு கப்பலோட நாயகர் கொஞ்சம் தயங்கிட்டு தன்னோட உதவியாளனை அழைச்சி ஏதாவது முக்கிய செய்தி வந்தால் தனக்கு சைகை காட்ட சொல்லிட்டு தீவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சிலரோட ஒரு படகு மூலமாக அந்த தீவை நோக்கி
பிரயாணம் பண்ணுறாரு. அந்த தீவுக்கு பக்கத்தில் இருந்த கடல் அதிக கொந்தளிப்பு இல்லாமல் இருந்ததால் படகுல ரொம்ப சுலபமாக தள்ளிக்கிட்டே அந்த தரைக்கு போய் இறங்கிடுறாங்க. கரையோரத்தில் இறங்கின கொஞ்ச தூரம் நடந்த உடனே ஒரு குன்று மேலே ஏறவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த குன்றோட உயரம் ரொம்பவே கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடி தான் இருக்கும். ஆனாலும் அந்த பாதை சரியாக இல்லை, ஏறுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. சுற்றியும் செடி கொடியெல்லாம் வளர்ந்து பாறை மேலே ஏற விடாமல் தடுத்த மாதிரி இருக்குது. ஆனாலும் முட்செடிகள் எதுவும் இல்லாதால இவங்க அதிக சிரமப்படாமல் அந்த குன்றுக்கு மேலே ஏறி போய் பார்க்குறாங்க. குன்றின் மேலே நின்று தீவை பார்க்கும்போது பாஸ்கர கவிராயர் அசந்து போயிடுறாரு. ஏதோ ஒரு கனவு லோகத்துக்கு வந்த மாதிரி அவருக்கு கற்பனையெல்லாம் வருது. ஏன்னா வரிசையாக பெரிய பெரிய மணி மண்டபங்களும் கோவில் கோபுரங்களும் அவரோட கண்ணுக்கு தெரியுது. பர்மாவில் இருக்கிற மாதிரி புத்த விகாரங்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய பிரகாரங்களும் மதில்களும் கொண்ட கோவில்களும் அந்த தீவு முழுக்க பரவி இருக்குது. ஆனால் என்ன, அது எல்லாமே பல வருடங்களுக்கு முன்னாடி வடிவமைச்ச மாதிரி கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. எல்லாருமே கொஞ்ச நேரம் அந்த குன்றின் மேலே நின்று தீவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ்கர கவிராயர் கூட போனவங்களில் ஒருத்தர் அந்த தீவுக்குள்ளே போய் அந்த சிற்பத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்கிறாரு. அதையே மற்றவங்களும் ஆசையாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை கப்பல் நாயகர் அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கலை. ராத்திரி நேரத்தில் இந்த தீவில் தங்கிறது ஒன்றும் அத்தனை உசிதமான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவே கப்பலுக்கு திரும்பி போயிடணும். நம்ம கப்பலுக்கு போக தாமதப்படுத்தும் போது கப்பலுக்குள்ளே இருக்கிற பிரயாணிகள்லாம் பயந்துட்டாங்கன்னா அதனால் ஏதாவது விபரீதம் ஆயிட்டா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? அதனால் நம்ம உடனே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டாயப்படுத்தி கப்பல் நாயகர் படகுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. குன்றிலேருந்து கீழே இறங்கி நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது பாஸ்கர கவிராயரை ஏதோ ஒரு மாய சக்தி தடுக்கிற மாதிரியான உணர்வு அவருக்கு தோன்றுது. ஏதோ ஒரு மர்ம குரல், இந்த சந்தர்ப்பத்தை நீ விட்டுட்டா இனிமே ஆயுசுக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த மூடர்களை பின்தொடர்ந்து போக போறியா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கேட்குது. உடனே குன்றியோட சரிவில் இறங்கிட்டு இருந்த அவரு டக்குன்னு தனக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுக்கிறாரு. பின்னாடி வந்துட்டு இருந்த பாஸ்கர கவிராயரை கவனிக்காம எல்லாருமே அந்த தீவோட கரைக்கு போய் தாங்க ஏறி வந்த படகுல ஏறி கப்பலை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த தீவை நோக்கி கொஞ்சம் தூரம் போன உடனே பாஸ்கர கவிராயருக்கு ரொம்பவே குஷியா இருக்கு. ஆனா கப்பல் நோக்கி போயிட்டு இருந்த படகு பாதி வழியிலே நிற்க ஆரம்பிக்குது. அங்கே இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே சலசலப்பு வருது. பாஸ்கர கவிராயரை விட்டுட்டு வந்துட்டோம்னு அவங்களுக்குள்ள தெரிஞ்சிட்டதால தான் இந்த சலசலப்புன்னு பாஸ்கர கவிராயருக்கும் புரியுது. எங்கே திரும்பி வந்து தன்னை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயந்து இவர் நல்லா ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. பாதி தூரம் போன படகு மீண்டும் கரைக்கே வருது. கரைக்கு வந்த படகுல இருந்த எல்லாரும் இறங்கி கரையில் நின்றுக்கிட்டே பாஸ்கர கவிராயரோட பேரை சொல்லி அவரை அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அவருக்காக அந்த கரையிலே காத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் பாஸ்கர கவிராயர் அந்த இடத்த விட்டு போகாமல் நல்லா தன்னை மறைச்சிக்கிட்டு அதே இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே மீண்டும் படகுல ஏறி கப்பலை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கப்பல் தீவோட கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துச்சு. இங்கேருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டாலே கப்பலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். அதுவும் இல்லாமல் கப்பல் நாயகர் மறுநாள் காலையில் தான் பிரயாணம் தொடங்க போகிறதா குறிப்பிட்டிருந்ததால் இன்றைய இரவு முழுக்க தீவை சுற்றி பார்த்துட்டு மறுநாள் காலையில் கப்பலுக்கு போயிடலான்னு பாஸ்கர கவிராயர் முடிவு பண்ணியிருந்தார். தன்னை தேடி வந்த எல்லாரும் திரும்பி போனதை உறுதிப்படுத்திக்கிட்டு மீண்டும் அந்த தீவை சுற்றி பார்க்கறதுக்காக அந்த குன்றின் மேலேயே ஏறுறாரு. அப்படியே அவர் குன்றோட உச்சி அடையிற நேரத்தில் சூரியன் முழுதாக மறைந்து சந்திர ஒளி பரவ ஆரம்பிக்குது. இந்த முறை சந்திர ஒளியில் அந்த தீவை பார்த்த பாஸ்கர கவிராயர் திகச்சு போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம் பார்த்த அதே புத்த விகாரங்களும் அதே கோவில்களும் இன்னும் அழகாக தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் போன முறை கொஞ்சம் செதிலம் அடைஞ்ச மாதிரி தெரிஞ்ச அந்த சிற்பங்கள் எல்லாம் புதுசாக காட்சியளிக்குது. அதோட மல்லிகைப்பூ, பாரிஜாதம்னு பல பூக்களோட வாசனையும் கோவில்களில் அந்தி நேரத்தில் ஒலிக்கப்படுற மணியோசையும் கேட்குது. இதெல்லாம் பார்த்த கவிராயர்
பிரமிச்சு போய் இதெல்லாம் தன்னோட கற்பனை தானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் அவர் பார்த்த அதிசயத்தை காட்டிலும் வேறொரு பெரிய அதிசயம் அவருக்கு கண்ணில் படுது. அது இந்த தீவில் மக்கள் சஞ்சாரமே இல்லை அப்படின்னு கப்பல் நாயகர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ அந்த தீவோட உட்பகுதியில் சிற்பங்களுக்கு நடுவுல இருந்து 2 பேர் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே இவர் இருக்கிற திசையை நோக்கி தான் வராங்க. அதை பார்த்த உடனே பாஸ்கர கவிராயர் அதிர்ச்சி அடைகிறாரு. இவரை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த 2 பேருமே இவர் இருந்த குன்றின் அடிவாரத்துக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வேகமாக இவர் இருந்த குன்றை நோக்கி ஏறவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை முதல்ல பார்த்த உடனே அவரு கொஞ்சம் பயந்து போகிறாரு. எங்கேயாவது ஓடிடலாமா? நம்ம எதுக்கு ஓடணும்? கரையிலேருந்து கூப்பிட்டா கப்பல்லேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாம் எதுக்கு ஓடணும், இங்கேயே இருப்போம் அப்படின்னு ஒரு குருத்து தைரியத்தில் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த 2 பேரும் குன்றில் ஏறி இவர் பக்கத்தில் நெருங்கி வராங்க. அவங்க 2 பேரும் வரும்போது தான் இவர் கவனிக்கிறாரு. இவரை நெருங்கி வந்தது ஒரு இளம் வயதை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். 2 பேருமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. மன்மதனும் ரதியும் நேரில் இறங்கி வந்த மாதிரியான ஒரு ஜோடி பொருத்தம். அவங்கள பார்க்கும்போதே இவருக்கு தெரியுது 2 பேருமே புதுமண தம்பதிகளாவோ இல்லை காதலர்களாவோ இருக்க வாய்ப்பு உண்டுன்னு. ஆனால் அவங்களோட ஆடைகளும் ஆபரணங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் வருது. ஒருவேளை இவங்க ஏதாவது நாடக கோஷ்டியாக இருப்பாங்களோ, இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு கப்பலில் சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ, ஆனால் நாம் வரும்போது இங்கே எந்த கப்பலும் இல்லையே அப்படின்னு இவருக்குள்ள பல குழப்பங்கள் வருது. இவர் குழம்பி இருக்கிற நேரத்திலேயே இவர் பக்கத்தில் வந்து நின்ன அந்த இளைஞன், வாங்க ஐயா, வணக்கம் அப்படின்னு நல்ல தமிழில் பேச ஆரம்பிக்கிறான். அவனோட தமிழை கேட்ட உடனே இவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. இவர் கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறத பார்த்த அந்த இளைஞன், உங்கள் முகத்தை பார்த்தாலே தமிழ்னு தோணுது, என் யூகம் சரிதானே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேலேயும் நாம் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினச்ச பாஸ்கர கவிராயர், ஆமாம் நான் தமிழ் தான், நீங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போல இருக்கே, அப்படிதானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆமாம் நாங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனால் தமிழ்நாட்டை பற்றின செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் உங்களை இங்கே பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். நீங்கள் இந்த தீவுக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு பாஸ்கர கவிராயர் கேட்குறாரு. நாங்கள் இங்கே வந்து பல காலம் ஆகுது. சில நேரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு யுகமே ஆன மாதிரி தோணும், சில நேரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு நிமிஷம்தான் ஆன மாதிரி தோணும். ஆமாம், அந்த கப்பல் தான் நீங்கள் வந்த கப்பலா அப்படின்னு பாஸ்கர கவிராயர் வந்த கப்பலை சுட்டி காட்டி கேட்குறான். அதை திரும்பி பார்த்த பாஸ்கர கவிராயரும், ஆமாம் அந்த கப்பலில் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞனும், அந்த கப்பல் எங்கேருந்து புறப்பட்டு வருது, இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க, இங்கே எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே பாஸ்கர கவிராயரோ, நாங்கள் பர்மாவிலேருந்து வரோம், தமிழ்நாட்டுக்கு போயிட்டுருக்கோம், பர்மாவில் இப்போ போர் நடக்குது, அதனால் தமிழ்நாட்டுக்கு திரும்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அதிர்ச்சியான மாதிரி ஒரு பாவனை காமிச்ச அந்த இளைஞன், பர்மாவில் யுத்தம்ன உடனே தமிழர்கள்லாம் பர்மா விட்டு கிளம்பிட்டீங்களா, தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சா, யுத்தத்தை பார்த்து தமிழர்கள்லாம் பயந்து ஓடுற காலமும் வந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்குறான். இப்படி அந்த இளைஞன் பேசுகிறத கேட்டு இவர் திகைச்சு போய் நிற்கிற நேரம், இவ்வளவு நேரமும் அமைதியாக அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த அழகான பொண்ணு, அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க, யுத்தன்ற பேரில் பல பேரோட உயிரை எடுக்கிறதுல என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த இளைஞனும் சிரிச்ச முகமாக அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு, ஓஹோ வந்த உடனே உன்னோட விதந்தாவதத்தை தொடங்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத பாஸ்கர கவிராயரும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்களோட பேச்சும் பாவனைகளும் அவங்களோட உடைகளும் வித்தியாசமாக இருக்கிறத பாஸ்கர கவிராயர் கவனிக்கிறத அந்த இளைஞனும் கவனிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பாஸ்கர கவிராயர், நீங்களாம் யாரு, இங்கே எப்போ வந்தீங்க, நீங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். பெரிய கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள், எனக்கு நிறைய நேரம் இருக்கு, அதுவும் இல்லாமல் காலையில் தான் எங்கள் கப்பல் கிளம்பும், ராத்திரியில் எனக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் தூக்கமும் வராது, உங்கள் கதையை விவரமாக சொல்லுங்கள், அதை கேட்குற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த இளைஞனும் பொண்ணும் தங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கதையை சொல்ல ஆரம்பித்த இளைஞன்,
கதையை சொல்ல ஆரம்பிச்ச இளைஞன் சாவகாசமாக ஒரு பாறை மேலே அமர்ந்துக்கிறான். அவனுக்கு பக்கத்தில் அந்த பெண்ணும் அமர்ந்துக்கிறா. 2 பேரோட நெருக்கத்தையும் பார்த்து அவங்களோட அழகில் பிரமிச்சு போய் கவிராயர் அவங்க 2 பேரையுமே கவனிச்சிட்டு இருக்க, அந்த இளைஞனும் முன்ன ஒரு சமயம் உங்களை மாதிரியே சில மனிதர்கள் இங்கே திசை மாறி வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட என்னோட கதையை நான் சொல்ல ஆரம்பிக்கும்போது 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் எதனாலையோ அவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஓட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மனுஷங்க மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ரசிகத்தன்மை நிறையவே இருக்குது. அது என்னோட துணைவியை நீங்கள் பார்க்குறதுலையே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இவ்வளவு நேரமும் தன்னை மறந்து அந்த பொண்ணை ரசிச்சுக்கிட்டு இருந்தது அந்த இளைஞன் சுட்டி காமிச்ச உடனே பாஸ்கர கவிராயருக்கு ஒரே வெக்கமாக போயிடுது. உடனே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிக்கிறாரு. அதை பார்த்த அந்த இளைஞனும், நீங்கள் வெக்கப்படவோ பயப்படவோ வேணாம், உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லை. இவளோட அழகு அப்படி, இவளை அவ்வளோ அழகாக படைச்ச பிரம்மனோட தப்பு தான் அது. அதன் காரணமாக நான் எவ்வளோ தப்பு செஞ்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாவன். சரி சரி, இப்போ அதை பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு, இதை பற்றி சொன்னால் அவளுக்கு கோபம் வேற வந்துடும், கதையோட திசையும் திரும்பிடும். நான் உங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 700 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரை உத்தம சோழன்ற ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ சோழ ராஜ்யம் அவ்வளவு விசாலமான ராஜ்யம்லாம் இல்லை. ராஜராஜ சோழன் காலத்திலையும் ராஜேந்திர சோழன் காலத்திலையும் இலங்கையிலேருந்து விந்திய மலை வரைக்கும் பரவி இருந்த சோழ சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் குறுகி சிறுத்து தஞ்சாவூரை சுற்றி சில காத தூரத்தோட அடங்கி போயிடுச்சு. ஆனால் உத்தம சோழர் தன்னோட குலப்பெருமையை மறக்காம அந்த பெருமைக்கு பங்கம் விளைவிக்காம நல்ல முறையில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு 2 புதல்வர்கள். பெரிய மகனோட பேரு சுகுமாரன், இளைய மகனோட பேரு ஆதித்தன். மூத்தவனான சுகுமாரன் தான் அந்த தேசத்தோட பட்டத்து இளவரசனா இருந்தான். அதே சமயத்துல மதுரைய பராக்கிரம பாண்டியன்ற ஒரு ராஜா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாரு. அவரு புராதனமான பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவர் இல்லை, தென்பாண்டி நாட்டை சேர்ந்த ஒரு பாளையக்காரர். தன்னோட போர் திறமையினால மதுரையை கைப்பற்றி பராக்கிரம பாண்டியன்னு தனக்கு தானே பட்டம் சூட்டிக்கிட்டாரு. அவருக்கு ஆண் குழந்தைகள் இல்லை, ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை மட்டும் இருந்தா. அவளோட பேரு புவனமோகினி. ராஜகுமாரி அழகுலையும் குணத்திலையும் அறிவுலையும் சிறந்தவளா இருந்தா. பராக்கிரம பாண்டியன் குமரியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தன்னோட ராஜ்யத்தை பெருசு பண்ணி வச்சிருந்தாரு. ஆனாலும் அவரோட மனதில் ஒரு மனக்குறை இருந்துச்சு. அது பழமையான ராஜகுலத்தோட கல்யாண சம்பந்தம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையினால உண்டான குறைதான். ஒரு சமயம் பராக்கிரம பாண்டியன் தஞ்சாவூருக்கு போயிருந்தாரு. அப்போ உத்தம சோழரோட அரண்மனையில் விருந்தாளியாக தங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு சகல விதமான ராஜ உபசாரங்களும் நடந்துச்சு. உத்தம சோழனோட மூத்த மகனான சுகுமாரனை அவரு பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. எந்த வகையிலையோ சுகுமாரனோட பழக்க வழக்கங்கள் அவரை ரொம்பவே கவர்ந்துடவே தன்னோட மகளான புவனமோகினிக்கும் சுகுமாரனுக்கும் திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. தன்னோட விருப்பத்தை உத்தம சோழர்கிட்ட அவரு வெளிப்படுத்துறாரு. பொதுவாகவே யார் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற பழக்கம் உத்தம சோழருக்கு கிடையாது. அதே நேரம் தன்னோட குலத்தை பற்றி தேவையில்லாத வீண் கர்வமும் அவருக்கு கிடையாது. ஆனால் அவரோட போராத காலம் பராக்கிரம பாண்டியன் கல்யாணத்தை பற்றி பேசும்போது கரிகால சோழன் ராஜராஜ சோழன் மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் பிறந்த வம்சத்தை சேர்ந்த என்னோட மகனுக்கு தாய் தகப்பன் யாருன்னே தெரியாமல் ஒரு குடிர்த்த அதிர்ஷ்டத்தில் மதுரையோட ராஜாவான உன்னோட மகளை திருமணம் செய்து வைக்கிறதா? வாய்ப்பே இல்லை. ஒருவேளை உன் மகளை இந்த அரண்மனைக்கு அனுப்பணும்னு நினச்சா இந்நாத்தோட பணிப்பெண்ணாவேனா அனுப்பிவை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே பராக்கிரம பாண்டியனுக்கு ரொம்பவே கோபம் வருது. உடனே அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிடுறாரு. அப்படி பாண்டியன் கோபமாக கிளம்புனதுக்கு அப்புறம் தான் தாம் பேசின தப்பை உணர்ந்த உத்தம சோழர் எவ்வளவோ அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாரு. இருந்தாலும் பராக்கிரம பாண்டியன் அதை எதையுமே கண்டுக்காம தன்னோட தேசத்துக்கு திரும்பி போயிடுறாரு. இந்த சம்பவம் நடந்த சில தினங்கள்லயே ஒரு பெரிய படையோட பராக்கிரம பாண்டியன் உத்தம சோழரை எடுத்து
போர் அறிவிக்கை விடுறாரு. இதை உத்தம சோழர் எதிர்பார்க்கவே இல்லை. சோழ ராஜ்யம் அப்போ ஒரு பெரிய சைன்யம்லாம் கிடையாது. அதனால் ரொம்ப சுலபமாகவே பராக்கிரம பாண்டியன் அந்த போரில் வெற்றி பெற்றுடுறாரு. அதோட தஞ்சாவூரையும் கையகப்படுத்தி உத்தம சோழரையும் சிறைப்பிடிச்சிடுறாரு. உடனே பராக்கிரம பாண்டியனோட படை வீரர்கள் இளவரசர்கள் 2 பேரையும் தேடி தேடி அலையிறாங்க. ஆனால் தங்களோட தந்தையோட சொல் பிரதி 2 இளவரசர்களும் தஞ்சாவூரை விட்டு கொல்லிமலையில் போய் தப்பிச்சு ஒளிஞ்சிக்கிறாங்க. இளவரசர்கள் தப்பிச்சு போனதில் பராக்கிரம பாண்டியனுக்கு கோபம் மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனால் உத்தம சோழரை அவமானப்படுத்த எண்ணி தன்னோட ராஜ்யமான மதுரைக்கு உத்தம சோழரை அழைச்சிட்டு போகிறாரு. அதோட மதுரையை அடைஞ்ச உடனே தன்னோட தேரின் காலில் உத்தம சோழரை கட்டி வீதி உலா இழுத்துட்டு போகிறாரு. இதை பார்த்த ஊர் மக்களில் பெரும்பாலானோர் தங்களோட ராஜாவோட வீரத்தை புகழ்ந்து பாராட்ட ஒரு சிலர் உத்தம சோழரை இழிவாக பேசுகிறாங்க. ஆனால் வெகு சிலர் உத்தம சோழர் நிலையை நன்னி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் தன்னோட தந்தை போரில் வெற்றி பெற்று நாடு திரும்பி வந்து ஊர்வலம் போகிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்ட புவனமோகினி தன்னோட தந்தையோட வீரத்தை பார்க்கறதுக்காக கன்னி மாடத்தில் வந்து நிற்கிறா. அவள் கண்ணில் உத்தம சோழர் தேரின் காலில் கட்டி அவமானப்படுத்தப்படுறது தெரியுது. இதை பார்த்த உடனே மனம் நொந்து போகிறா. தன்னோட தந்தையோட கோபத்தை தணிக்க வழி தெரியாமல் திகைச்சு நிற்கிறா. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் தண்ணியும் மீறி மூர்ச்சையாகி அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறா. புவனமோகினி திடீர்னு மயங்கி விழுந்ததை பார்த்த அவளோட தோழிகள் அவளை அந்தப்புறத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த தகவல் ராஜா பராக்கிரம பாண்டியனுக்கு தெரிவிக்கப்படுது. தன்னோட மகளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்ட பராக்கிரம பாண்டியன் ஊர்வலத்தை பாதியிலே நிறுத்திட்டு தன்னோட மகளை பார்க்கறதுக்காக அந்தப்புறத்துக்கு போகிறாரு. அப்படி தன்னை சந்திக்க வந்த தன்னோட தந்தை கிட்ட உத்தம சோழரை இப்படி அவமானப்படுத்த வேண்டான்னு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறா புவனமோகினி. தன்னோட மகளோட விருப்பத்துக்கு இணங்க பராக்கிரம பாண்டியனும் மேற்கொண்டு ஊர்வலத்தை தொடராம உத்தம சோழரை சிறையில் அடைத்து வைத்திடுறாரு. இதே நேரம் உத்தம சோழரோட புதல்வர்களான இளவரசர்கள் 2 பேரும் பாண்டிய வீரர்கள் கிட்டேருந்து தப்பிச்சு கொல்லிமலையில் போய் தஞ்சம் புகுறாங்க. முன்னொரு சமயத்தில் கரிகால சோழன் ஒளிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் வந்தபோது கொல்லிமலையில் தங்கியிருந்ததா ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த கொல்லிமலையில் பல சித்தர்கள் தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. கரிகாலன் தன்னை காப்பாற்ற சொல்லி சித்தர்கள் கிட்ட வேண்டிக்கிட்டதாகவும் அதனால் தங்களோட சக்தியை பயன்படுத்தி சித்தர்கள் அழகான பெண் வடிவம் கொண்ட எந்திர பாவைகளை உருவாக்கியதாகவும் அந்த பாவைகளுக்குள்ள கூரிய வேலை ஒளிச்சு வச்சுட்டு இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. கரிகாலனை தேடி வந்த விரோதிகளோட ஒற்றர்கள் அந்த பெண் பாவையை பார்த்து அழகான பெண்கள் நினச்சி அந்த பாவைகளை தீண்ட முயற்சி செய்யும்போது பாவையோட வயிற்றுலேருந்து 2 கத்திகள் வந்து அந்த வீரர்களை குத்தி கிழிச்சு கொன்னுடுமா. அதனால் அந்த பதுமைகளோட பேர் கொல்லியம் பாவைன்னு அழைக்கப்பட்டதாகவும் அதுதான் பிற்காலத்தில் கொல்லிமலைன்னு பெயர் மாறினதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. பாண்டிய வீரர்கள் கிட்டேருந்து தப்பிச்சு வந்த இளவரசர்களுக்கு துணையாக வந்த 20 சோழ வீரர்களுக்கும் தங்களோட சோழ ராஜ்யத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு பாண்டியனை எப்படியாவது போரில் தோக்கடிக்கணும் அப்படின்னும் விருப்பம் வருது. ஆனால் பல்லாயிரம் வீரர்கள் கொண்ட வெற்றி பெறுறது அத்தனை சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதனால் தங்களில் சிலர் சன்னியாசி வேடம் போட்டுக்கிட்டு சோழ நாடு முழுக்க சுற்றி சோழகுலத்துக்கு உண்மையான விசுவாச வீரர்களை கண்டுபிடிச்சி அவங்க மூலமாக பெரிய படை திரட்டி பாண்டியனை வீழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி தங்களில் யாராவது ஒருத்தர் மாற்று வேடம் போட்டுக்கிட்டு மதுரைக்கு போய் பாண்டியனோட சிறையில் இருக்கிற உத்தம சோழரை எப்படியாவது விடுதலை செஞ்சு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. உத்தம சோழரை பாதுகாப்பாக கொல்லிமலைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரகசிய படையை திருத்தணும். அதுக்கு முன்னாடி ரகசிய படை திருத்துறது பாண்டியனுக்கு தெரிஞ்சா உத்தம சோழரோட உயிருக்கே ஆபத்து வரும்னு பயந்த அவங்க முதல்ல உத்தம சோழரை மீட்டெடுக்கிறதுக்கு யார் போகிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. எல்லாருமே நீ நான் போட்டி போட ஒரு முகமாக முடி இளவரசனான சுகுமாரனை மட்டும் அனுப்பவே கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை ராஜாவை தேடி போகிற இளவரசனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால்
சோழ ராஜ்யத்துக்கு எதிர்காலத்தில் தலைமை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பயந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்துக்கு தான் போகாமல் வேறு யாரையாவது அனுப்ப சுகுமாரனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவ்வளோ கடுமையான வேலையை பிறர் நம்பி அனுப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாதால விவாதங்கள் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகுது. கடைசியில் ஒரு முகமாக எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அந்த போட்டியின் பிரகாரம் எல்லாரும் ஒரே நேரத்தில் வேல் எறிய அதிக தூரம் யாரோட வேல் பாய்ந்து போகுதோ அவங்க தான் மதுரைக்கு உத்தம சோழரை காப்பாற்றிட்டு வர போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு வருட காலத்துக்குள்ள உத்தம சோழரை விடுதலை செஞ்சு அவங்க அழைச்சிட்டு வராத பட்சத்தில் அவங்களுக்கு அடுத்து 2வது நிலையில் வேல் எறிந்த நபர் உத்தம சோழரை விடுதலை செஞ்சு அழைச்சிட்டு வர்றதுக்கு அடுத்த வருடம் மதுரைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாரும் கொல்லிமலையில் ஒரு சமநில பரப்பில் வேல் எறியும் போட்டியில் ஈடுபடுறாங்க. இந்த போட்டியில் சுகுமாரனோட வேல் அதிக தூரம் போய் விழுது. அதனால் அடுத்த நாளே சுகுமாரன் உத்தம சோழரை விடுதலை செஞ்சு அழைச்சிட்டு வர்றதுக்காக மதுரையை நோக்கி தன்னோட பிரயாணத்தை தொடங்குறான். மதுரையில் தேவேந்திர சிற்பின்னு ஒரு பிரசித்தி பெற்ற சிற்பி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு வயதானவர். அவருக்கு மனைவி மக்கள்னு யாருமே இல்லை. கல்யாணமே செஞ்சுக்காம கலைக்காகவே தன்னோட முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். அவருக்கும் பராக்கிரம பாண்டியனுக்கும் நெருங்கிய நட்பு இருந்துச்சு. பராக்கிரம பாண்டியன் அடிக்கடி தேவேந்திர சிற்பியை சந்திக்க செல்றதுனால அவரோடவே போய் பழக்கப்பட்ட இளவரசியும் தேவேந்திர சிற்பி கிட்ட நல்ல அன்பு கொண்டிருந்தா. குழந்தை குடும்பம்னு எதுவுமே இல்லாத தேவேந்திர சிற்பி இளவரசி மேலே ரொம்பவே அன்பு வச்சிருந்தாரு. இளவரசியும் தேவேந்திர சிற்பியை தன்னோட தந்தை ஸ்தானத்தில் வச்சிருந்தா. அதனால் அடிக்கடி சிற்பக்கலை கூடத்துக்கு போவதும் சிற்பக்கலைகளை கற்றுக்கட்டும் அப்படின்னு தன்னோட பொழுதுகளை கழிச்சிட்டு இருந்தா. பராக்கிரம பாண்டியன் தன்னோட ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலை பிடிப்பிச்சு கட்டுறதுக்காக விருப்பப்பட்டார். அவர் முன்னொரு சமயம் தஞ்சாவூருக்கு போயிருந்த போது ராஜராஜ சோழன் கட்டியிருந்த பெரிய கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவிலை அதை விட பெருசாக கட்டணும் அப்படின்னு அவருக்கு ஆசையே வந்துச்சு. அந்த ஆசையின் காரணமாக தான் வேலைகளை துரிதப்படுத்த சொல்லி தேவேந்திர சிற்பிக்கு உத்தரவு கொடுத்திருந்தாரு. இதனால் தனியால் தேவேந்திர சிற்பினால் இந்த வேலையை செய்ய முடியாதால பல தேசத்தை சேர்ந்த சிற்ப கலைஞர்களை தன்னோட மாணவர்களை ஏற்று தன் தேசத்தை சேர்ந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்காக பணி புரிஞ்சிட்டு இருந்தாரு தேவேந்திர சிற்பி. அப்படி ஒரு நாள் தேவேந்திர சிற்பியை தேடி அந்த கூடத்துக்கு ஒரு இளைஞன் வந்தான். அந்த இளைஞன் தான் சோழ தேசத்தை சேர்ந்தவனும் பராக்கிரம பாண்டியன் சோழ தேசத்தை தன்னகப்படுத்திக்கிட்டதால அங்கே வேலை வாய்ப்பு குறைந்து வேலை தேடி இந்த தேசத்துக்கு வந்ததாகவும் சொல்லி தேவேந்திர சிற்பி கிட்ட வேலை கேட்குறான். உடனே தேவேந்திர சிற்பியும் அவனுக்கு வேலை கொடுத்து தன்னோட சீதனா அவனை சேர்த்துக்கிறாரு. வேலைக்கு சேர்ந்த சில தினங்கள்லேயே அந்த இளைஞனோட திறமையில் தேவேந்திர சிற்பி அதிசயிச்சு போகிறாரு. அவன் தனக்கு மாணவனாக இல்லாமல் தனக்கு ஆசிரியனாக வர வேண்டிய அளவுக்கு அவனுக்குள்ள பல திறமைகள் இருக்கிறதால அவனை தன்னோட பிரியமான சீடனாக ஏற்றுக்கிட்டு அவனோட உதவியின் மூலமாக மீனாட்சி அம்மன் கோவிலோட திருப்பணியை சிறந்த முறையில் முடிச்சிடணும் அப்படின்னு தேவேந்திர சிற்பி நினைக்கிறாரு. உத்தம சோழரை தேர்காலில் இட்டு பராக்கிரம பாண்டியன் அவமானப்படுத்தின நாள்லேருந்து புவனமோகினிக்கு ரொம்பவே வருத்தம் அதிகமாகி உற்சாகமே இல்லாமல் அரண்மனைக்குள்ளவே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிக்கிறா. தன்னோட கல்யாண பேச்சினால தான் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்ததுன்னு நினச்சி அவள் ரொம்பவே வருத்தப்படுறா. அவளோட வருத்தத்தின் காரணமாக தனக்கு ரொம்ப பிரியமான தேவேந்திர சிற்பியை கூட போய் சந்திக்கவே இல்லை. இப்படி ஒரு நாளில் தேவேந்திர சிற்பிக்கிட்ட புதிதாக சோழ நாட்டை சேர்ந்த ஒரு இளம் வயது சிற்பி வேலைக்கு வந்திருக்கிறதாவும் அவனோட சிற்பத்திறமை அபாரமாக இருக்கிறதாவும் புவனமோகினிக்கு அவள் தோழிகள் மூலமாக தகவல் வருது. இதை கேட்டதுக்கப்புறம் தான் பல நாள் ஆகியும் நம்ம தேவேந்திர சிற்பியை போய் பார்க்கலன்றதே புவனமோகினிக்கு நினைவு வருது. அதனால் அதுக்கு பரிகாரமாக உடனே போய் அவரை பார்க்கணும்னு முடிவு பண்ணாவ தான் அவரை பார்க்க வர்றதான் தன் தோழிகள் மூலமாக அவருக்கு தகவல் அனுப்புகிறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் புவனமோகினி தன்னை பார்க்க வர்றதை கேள்விப்பட்ட தேவேந்திர சிற்பி ரொம்பவே ஆனந்தம் அடையிறாரு. அவரு புவனமோகினியை தன்னோட மகளாவே நினச்சிருந்தாரு. இவ்வளோ நாளாக தன்னை பார்க்க வராமல் தன்னை மறந்து இருந்ததால் ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருந்த அவரு ஒருவேளை பாண்டியன் இளவரசி அரண்மனையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு
கட்டளை போட்டு இருப்பாரு அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. பொதுவாகவே பராக்கிரம பாண்டியன் ரொம்பவே கோவக்காரு. அதுலேயும் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட மூர்க்கத்தனம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால் பராக்கிரம பாண்டியன் புவனமோகினிக்கு வெளியே போகிறதுக்கு தடை விதிச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தேவேந்திர சிற்பி நினைக்கிறாரு. இப்படி நினச்சிக்கிட்ட தேவேந்திர சிற்பி இளவரசி தன்னை பார்க்க வர சந்தோஷத்தை தன்னோட பிரியமான மாணவனான சோழ நாட்டு சிற்பி மதிவாணன் கிட்ட போய் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மதிவாணன் திகச்சு போகிறான். ஒரு நிமிடம் அவனோட முகத்தில் வந்த பாவனைகளை பார்த்து தேவேந்திர சிற்பியை குழம்பி போகிறாரு. உடனே சாஷ்டாங்கமாக சிற்பியோட காலில் விழுந்த மதிவாணன், என்னை எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்றி அருளணும் அப்படின்னு வேண்டி கேட்குறான். அவனோட வித்தியாசமான நடவடிக்கையை பார்த்து தேவேந்திர சிற்பி குழம்பி போகிறாரு. முதல்ல அவனோட நடவடிக்கைக்கான காரணம் கேட்குறாரு. உடனே மதிவாணனும் தான் ஒரு விரதம் இருக்கிறதாவும் அந்த விரதத்தின் காரணமாக எந்த பெண்களோட முகத்தை பார்க்குறதோ இல்லை பேசுகிறதோ கூடாதுன்னும், ஒருவேளை அவன் மீறி எந்த பெண்ணையாவது பார்த்தாலோ பேசினாலோ தனக்கு இருக்கிற சிற்பக்கலைகள் எல்லாமே மறந்து போகும்னு தன்னோட குரு தனக்கு எச்சரிக்கை கொடுத்ததாகவும் சொல்கிறான். அவனோட மூடத்தனமான விரதத்தை பற்றி கேள்விப்பட்ட தேவேந்திர சிற்பி அதிர்ச்சி அடைகிறாரு. அவரும் மதிவாணன் கிட்ட இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மதிவாணன் அதை கேட்கவே இல்லை. நான் யாருக்கிட்டையுமே பேச விரும்பலை, நான் யார் கண்ணிலையுமே படாமல் ஒரு மூளையாக இருந்து என்னோட வேலைகளை செஞ்சிடுறேன், நீங்கள் தான் அதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே கட்டாயப்படுத்துகிறான். வேறு வழி இல்லாமல் தேவேந்திர சிற்பியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு மதியமே இளவரசி புவனமோகினி சிற்பக்கூடத்துக்கு வரா. தேவேந்திர சிற்பி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாவ சோழ நாட்டிலேருந்து வந்த சீடனை பற்றி விசாரிக்கிறா. அவனை பற்றி எவ்வளவோ பெருமையாக தேவேந்திர சிற்பி அவகிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இத்தனை நாள் காத்துட்டு இருந்தார். ஆனால் அவனோட மூடத்தனமான விரதத்தினால அவனை பற்றி சொல்ல போய் இளவரசி அவனை பார்க்க விருப்பப்பட்டா தேவையில்லாத சங்கடங்கள் வரும்னு அவனை பற்றின பேச்சையே தேவேந்திர சிற்பியும் தவிர்த்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இளவரசியும் சிற்பக்கூடத்தை சுற்றி பார்க்குறா. அப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தாவ சில சிற்பங்களை பார்த்து மெய் மறந்து நிற்கிறா. அந்த சிற்பங்கள் எல்லாம் மதிவாணன் செஞ்ச சிற்பங்கள். அதை பார்த்த தேவேந்திர சிற்பி அந்த சிற்பங்களோட பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவோ அவர் முயற்சி பண்ணியும் கூட அந்த சிற்பங்களோட பெருமையையும் தன்னோட சீடனோட திறமையை பற்றியும் அவரால் புகழ்ந்து பேசாமல் இருக்கவே முடியல. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த புவனமோகினிக்கு சோழ சிற்பியான மதிவாணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வருது. அதையே தேவேந்திர சிற்பி கிட்ட சொல்கிறா. ஆனால் தன்னோட சீடனோட மூடத்தனமான விரதத்தினால அதை கெடுக்க விருப்பப்படாத தேவேந்திர சிற்பி ஏதேதோ காரணங்கள் சொல்லி புவனமோகினியை தட்டி கழிக்கிறாரு. ஏதாவது ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லும்போது அதன் மேலே அளவுக்கு அதிகமான விருப்பம் வர்றது மனித இயல்பு. அதனால் புவனமோகினிக்கும் எப்படியாவது அந்த சோழ சிற்பியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இதன் காரணமாக அடிக்கடி அந்த சிற்பக்கூடத்துக்கு வர்றதை வாடிக்கையாக்கிக்கிறா. ஆனாலும் அவள் பல முயற்சி செஞ்சும் அந்த சோழ சிற்பியான மதிவாணனை அவளால் பார்க்கவே முடியல. எப்படியாவது அவனை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாவ பல விதமாக தந்திரமாக தேவேந்திர சிற்பிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்படி ஒரு சாபம் இருக்க முடியுமா அப்படின்னு அவரை பலவிதமாக கேள்விகள் கேட்டு குழப்புறா. முடிவில் அவனோட தவறான புரிதலை சரியாக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக பேசி தேவேந்திர சிற்பியோட மனதை கரைத்து தன்கிட்ட இருக்கிற ஒரு யோசனையை சொல்லி அதுக்கு அவரையும் ஒத்துக்க வைக்கிறா. அந்த யோசனையின் பிரகாரம் மறுநாள் புவனமோகினி தேவேந்திர சிற்பியோட அண்ணன் மகன் போல ஒரு வடநாட்டு இளைஞன் போல வேடம் தரித்துக்கிட்டு அந்த சிற்பக்கூடத்துக்கு வரா. முதல் பார்வையிலேயே மதிவாணன் மேலே அவளுக்கு ஒரு இனம் புரியாத நேசம் தோன்றுது. காசியிலேருந்து வந்த தேவேந்திர சிற்பியோட அண்ணன் மகனாக வந்த புவனமோகினி தன்னோட பெயர் கோவிந்தன் அப்படின்னு மதிவாணன் கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவனோட நட்பு பழக ஆரம்பிக்கிறா. 2 பேரோட தேர்வுகளும் விருப்பங்களும் பெரும்பாலும் ஒற்று போனதாலையும் இலக்கியங்கள்லையும் கவிதைகள்லையும் சிற்பக்கலைகள்லையும் 2 பேருக்கும் அதிக அளவு விருப்பம் இருந்ததாலையும் சில தினங்கள்லேயே 2 பேரும் நெருங்கிய தோழர்களாக மாறி போகிறாங்க.
தனிமையில் இருந்த மதிவாணனுக்கு கோவிந்தனோட வரவு ஒரு புத்துணர்ச்சியை தடுது. கோவிந்தன் வேடத்துல இருந்த இளவரசி புவனமோகினியோட வரவு அந்த சிற்பக்கூடத்தில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை பார்த்த தேவேந்திர சிற்பிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இதை எப்படியாவது தடுக்கணும்னு நினச்ச அவரு மதிவாணன் கிட்ட, கோவிந்தன் வர ஆரம்பித்த உடனே உன்னோட வேலைகளில் நிறைய குறை வர ஆரம்பிச்சிருச்சு, உன்னோட வேலைகள் தரமற்று போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மதிவாணனும், எனக்கு தெரிஞ்சு வேலையெல்லாம் இப்போதான் சரியாக செய்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிடுறான். இளவரசிக்கிட்டேயும் எப்படியோ பேசி அவளோட வரவை தடுக்க தேவேந்திர சிற்பி எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு. ஆனால் இளவரசியும் அதை எதையுமே கண்டுக்காம மீண்டும் மீண்டும் சிற்பக்கூடத்துக்கு வந்து மதிவாணன் கூட பழக ஆரம்பிக்கிறா. இதுக்கிடையில் பாண்டிய நாட்டோட ஒற்றர் தலைவனான தினகரனோட வரவு அந்த சிற்பக்கூட நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. சோழ நாட்டிலேருந்து வந்த சிற்பியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அடிக்கடி அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் கோவிந்தன் வேடத்தில் இருந்த இளவரசி புவனமோகினி மதிவாணனை சந்திச்சுட்டு அந்த கூடத்தை விட்டு வெளியே வரும்போது ஒற்றர் தலைவனான தினகரன் அந்த கூடத்துக்கு வந்தான். அப்படி வெளியே வந்த கோவிந்தனை பார்த்து, யார் நீ, எங்கேருந்து வர அப்படின்னு பல சந்தேகங்கள் கேட்டு சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க எண்ணி கோவிந்தன் தலையில இருந்த தலைப்பாகையை பிடிச்சி இழுத்துடுறான். உடனே புவனமோகினிக்கு ரொம்பவே கோபம் வந்து ஒற்றர் தலைவனை பயங்கரமாக திட்டி விட்டுடுறா. அவனும் பயந்து மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். இதெல்லாம் ஓரளவுக்கு அறகுறையாக உள்ளறையில் வேலை செஞ்சிட்டு இருந்த மதிவாணன் காதுலையும் விழுந்துருது. கோவிந்தனோட அதிகாரமான தோரணை பேச்சை கேட்டு மதிவாணன் குழம்பி போகிறான். இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு நடந்த சில தினங்கள்லேயே பராக்கிரம பாண்டியன் சோழரை வெற்றி பண்ணுறதுக்காக வெற்றி விழா கொண்டாடுறதுக்காக ஒரு திருவிழா நடத்தினார். அந்த திருவிழா போது பாண்டியரும் அவரோட மகளான புவனமோகினியும் ஊர்வலம் வராங்க. சோழ இளவரசனான சுகுமாரன் மதுரைக்கு வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. தன்னோட தந்தையான உத்தம சோழரை காப்பாற்றுறதுக்காக அவன் பல முயற்சிகள் எடுத்தான். ஆனாலும் அவரை வச்சிருக்கிற சிறையரங்குக்கு பல கட்டுக்காவல்கள் இருந்தும் அவனோட எந்த தந்திரங்களும் பலிக்காம தோல்வியை தழுவவே தன்னோட காரியம் வெற்றி பெறாத வருத்தம் அவனோட முகத்தில் அளவுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சுது. அந்த வருத்தத்தோட சிற்பக்கூடத்தோட மேல் மாடத்தில் நின்றுட்டு இருந்தவன் இளவரசியும் ராஜாவும் வர ஊர்வலத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறான். தன் தந்தையை காப்பாற்றுறதுக்காக மதிவாணன்ற பேரில் சிற்பக்கூடத்தில் சிற்பியாக வேலை பார்த்துட்டு இருந்த இளவரசன் சுகுமாரன் இளவரசியோட முகத்தை பார்த்து ரொம்பவே கோபம் அடையிறான். இத்தனை நாள் தன்னை நட்புன்ற பேரில் ஏமாத்திட்டு இருந்த கோவிந்தன் உண்மையான ஆண் இல்லை, அதுக்கு பதிலாக தன்னோட பொய்யா நட்பு பழகிட்டு இருந்த இளவரசி புவனமோகினின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே சுகுமாரனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வருது. தன்னை ஏமாத்தியவளை எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு தன் மனசுக்குள்ளேயே ஒரு திட்டத்தையும் தீட்ட ஆரம்பிக்கிறான். இது எதுவுமே தெரியாத இளவரசி புவனமோகினி மறுநாள் மதிவாணன் வேடத்தில் இருந்த இளவரசன் சுகுமாரனை பார்க்கறதுக்காக ஆண் வேடம் தரிச்சுக்கிட்டு சிற்பக்கூடத்துக்கு போறா. அத்தோட அவனை இத்தனை நாள் தான் ஏமாத்தினதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறா. உடனே மதிவாணனும் ரொம்ப திறமையாக அவகிட்ட நடிக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட விரடம் நேத்தோட முடிஞ்சிட்டதாகவும் இளவரசியோட சுண்டு விரல் அசைவுக்காக தன்னோட உயிரையே கொடுக்குற அளவுக்கு தான் சித்தமாக இருக்கிறதாவும் இனிமேல் ஆண் வேடம் போட்டுக்கிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் இளவரசியாகவே வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனோட பொய்ப்புறத்தை பற்றி சரியா தெரியாத புவனமோகினி அவனோட வஞ்சக வார்த்தையை நம்பி தன்னோட நண்பன் அவனை நம்ப ஆரம்பிக்கிறா. இப்படியே சில தினங்களா அவங்க நட்பு வளர ஆரம்பிக்க சில தினங்களுக்கு முன்னாடி குடகு நாட்டுக்கு படகி எடுத்து போன பாண்டிய சேனை பெரும் தோல்வி அடைஞ்சதா ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை கேள்வி கேட்ட உடனே பராக்கிரம பாண்டியன் ரொம்பவே கோபம் அடைந்து தோல்வியை எப்படியாவது வெற்றியாக மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உதவி படையோட உடனே குடகு நாட்டை நோக்கி போகிறாரு. அவரு தன்னோட தேசத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட ஆசை மகளான புவனமோகினியை சந்தித்து அவகிட்ட தன்னோட முத்திர மோதிரத்தை கொடுத்து, நான் இல்லாத காலத்தில் ராஜ்யத்தை நீ தான் பாதுகாப்பாக பொறுப்போட பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
ஆனால் தன்னோட உள்ளத்தையே பாதுகாக்க முடியாமல் நாடோடி வாலிபன் ஒருத்தன்கிட்ட அதை பறிகொடுத்து நின்ன புவனமோகினி ராஜ்யத்தை எப்படி பாதுகாப்பா? அவளோட மனநிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மதிவாணன் ஒரு வஞ்சகமான திட்டத்தை தீட்டுறான். ஒரு நாள் புவனமோகினி தேவேந்திர சிற்பியோட சிற்பக்கூடத்துக்கு போகிறா. அந்த சமயம் மதிவாணன் ரொம்ப சோகமாக அமர்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பாவலா காட்டுறான். அவனுக்கு எதிரில் ஒரு செப்பு விக்கிரம் உடஞ்சி சுக்குநூறாக கிடக்கு. அவனோட சோக முகத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட புவனமோகினி அவனை நெருங்கி அதுக்கு காரணம் கேட்குறா. உடனே தன்னோட தந்திரமான திட்டத்தின் பிரகாரம் மதிவாணன் அவளோட கைகளை பிடிச்சிக்கிட்டு, என்னால் இந்த சிற்பு சிலையை சரியாக செய்ய முடியல, என் ஆசிரியருக்கும் இது சரியாக செய்ய வரல, இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பயன், இனிமேல் ஒரு நாள் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது நடிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட சோகத்தை பார்த்து மனம் வெம்பி போன இளவரசியும், இதை நீங்கள் கற்றுக்க வேறு வழியே இல்லையா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்குறா. அதுக்கு ஒரு வழி இருக்குது, ஆனால் அது நடக்க தான் செய்யாது அப்படின்னு அவன் முன்னாடி பயங்கரமாக நடிக்க ஆரம்பிக்கிறான் மதிவாணன். அவனோட சோகத்தை தாங்க முடியாத புவனமோகினியும், அது என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்கிறா. உடனே மதிவாணன் வேடத்தில் இருந்த இளவரசன் சுகுமாரன், நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், நான் இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு காரணமே உத்தம சோழரை எப்படியாவது சந்திக்கணுன்றதுக்காக தான். செப்பு சிலையை சரியாக செய்ய தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் உத்தம சோழர் தான். எப்படியாவது அவரை ஒரே ஒரு நாள் இரவு சிறையில் போய் என்னால் பார்க்க முடிஞ்சா அவர்கிட்ட இருக்கிற எல்லா வித்தைகளையும் ரகசியத்தையும் நான் தெரிஞ்சிட்டு வந்துடுவேன். ஆனால் இங்கே இருக்கிற காவலை பார்க்கும்போது என்னால் அது நிச்சயம் முடியாது. இனிமேல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மட்டும் என்ன பயன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான். இதை உண்மைன்னு நம்பின இளவரசி புவனமோகினியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட விருப்பம் நிச்சயம் நிறைவேறும், அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே மதிவாணனும், அப்படி மட்டும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிட்டிங்கன்னா என் உயிரையே உங்களுக்கு நான் கொடுப்பேன், என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் இளவரசி புவனமோகினி மதிவாணன் கிட்ட பராக்கிரம பாண்டியன் கொடுத்த முத்திர மோதிரத்தை கொடுத்து, இன்னைக்கு இரவு இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு சிறைக்கூடத்துக்கு போங்க, இதை காட்டினீங்கன்னா எல்லா கதவும் திறக்கும், உங்களால் எல்லா காவல்களையும் மீறி உத்தம சோழரை சந்திக்க முடியும், இன்றைய இரவுலேயே செப்பு சிலை செய்கிறதுக்கான ரகசியத்தை கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இளவரசி போன உடனே அன்றைய இரவு சூரிய அஸ்தமனத்துக்காக சுகுமாரன் காத்துட்ருக்கான். சூரிய அஸ்தமனம் ஆன உடனே இருள் சூழ ஆரம்பித்த உடனே சுகுமாரன் சிற்பக்கூடத்தை விட்டு வெளியே வரான். ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே வேறு எதையோ கவனிச்சிட்டு இருக்க மாதிரி பாவலை பண்ணிக்கிட்டு ஒற்றர் தலைவனான தினகரன் அங்கே நின்றுட்டு இருக்கான். இதை இளவரசன் சுகுமாரன் ஏற்கனவே எதிர்பார்த்து தான் இருந்தார். இங்கேருந்து போன உடனே சிறைசாலையில் மீட்கிற உத்தம சோழரை கூப்பிட்டுக்கிட்டு எப்படி தப்பிக்கணும்னு சுகுமாரன் ஒரு யோசனை வச்சிருந்தான். அந்த யோசனையின் முதல் கட்டமாக தினகரனை நெருங்கி போய், ஐயா, இந்த ஊரில் சிறைக்கூடம் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். தினகரனோட முகத்தில் ஏற்பட்ட மாறுதலையும் அவனோட புருவம் மேலே ஏறி நின்னதையும் கவனித்த சுகுமாரன் கவனிக்காத மாதிரி, என்னய்யா நான் சொல்கிறது காதில் விழலையா, இந்த ஊரில் சிறைக்கூடம் எங்கே இருக்குது, எப்படி போகணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே தினகரனும் ஒருவாறு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, இந்த ஊரில் 12 சிறைச்சாலை இருக்குது, நீ எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறான். உத்தம சோழரை வச்சிருக்க சிறைச்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு சுகுமாரன் கேட்குறான். மறுபடியும் தினகரனோட முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த புன்னகை வருது. உத்தம சோழரை அடைச்சி வச்சிருக்க சிறைச்சாலை திருப்புறங்குன்றத்து பக்கத்தில் இருக்குது, ஆனால் அங்கே நீ எதுக்கு போகிற, ஆனால் நீ இந்த ஊர்க்காரன் இல்லை போலையே அப்படின்னு கேட்குறான். உடனே சுகுமாரனோ, ஆமாம், நான் இந்த ஊர்க்காரன் இல்லை தான், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன், இன்றைக்கி ராத்திரி உத்தம சோழரை அவசியம் நான் பார்த்தாகணும், ஆனால் அவர் இருக்கிற சிறை தான் எனக்கு தெரியாது, உங்களுக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறான். உடனே தினகரன் மேலும் மேலும் திகச்சு போகிறான். வழிகாட்ட முடியும், அது ஒன்றும் அத்தனை கஷ்டம் இல்லை, ஆனால் அவ்வளோ கடுமையான பாதுகாப்பு இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளே உத்தம சோழர் நீ எப்படி போய் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு.
அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கே, அதை சொன்னால் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடனே திறந்துடும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க, என்னோட வந்தால் வாங்க, இல்லைனா எனக்கு வழிகாட்டினா கூட போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒற்றர் தலைவனும் அவனோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாமல், நானே உனக்கு வழிகாட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி அவனையும் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே, நீ யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். மதிவாணன் வேடத்துல இருந்த இளவரசன் சுகுமாரனும், நான் தேவேந்திர சிற்பியோட மாணவன், செப்பு சிலை வாக்குற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ உத்தம சோழரை பார்க்க போறேன். பாண்டிய இளவரசி பெரிய மனசு செஞ்சு எனக்கு முத்திர மோதிரம் கொடுத்தாங்க. அதை நான் நாளைக்கு அவங்க கிட்ட திருப்பி தர்றதா வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால இன்னைக்கு இரவே உத்தம சோழரை பார்த்துட்டு மீண்டும் நான் இதே இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தினகரனும் நடக்க ஆரம்பிக்கிறான். இதில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தினகரன் மனசில் தோணிக்கிட்டே இருக்கு. அதனால் அந்த பையனை தனியாக விட விருப்பம் இல்லாமல் அவனை பின்தொடர்ந்தே அவரும் போக ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் நடந்துக்கிட்டே அரண்மனையோட குதிரை லாயத்துக்கு வராங்க. அங்கே வந்த உடனே தினகரன் ஒருத்தரை அழைச்சி தனக்கும் இளம் சிற்பிக்கும் 2 குதிரைகளை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. தினகரனும் சிற்பி வேடத்தில் இருந்த சுகுமாரனும் ஆளுக்கு ஒரு குதிரையில் ஏறி திருப்பரங்குன்றத்தில் இருந்த சிறைச்சாலையை நோக்கி தங்களோட பிரயாணத்தை தொடங்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இருந்த பெரிய சிறைச்சாலையோட வாசலை வந்து அடைஞ்ச உடனே அங்கே வழக்கம் போல் பல சிறை காவலர்கள் காவல் காத்துட்டு இருக்காங்க. அவங்க இவங்க 2 பேரையும் தடை செய்து யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அந்த காவல்காரர்களில் மூத்த காவல்காரரான ஒருத்தர் ஒற்றர் தலைவரான தினகரனை பார்த்து திகச்சு போறாரு. தினகரனுக்கு பாண்டிய ராஜ்யத்துல எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்த போதும் உத்தம சோழர் அவரை பார்க்க அனுமதிக்க அவங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. அதே நேரத்தில் சுகுமாரன் தன்கிட்ட இருந்த முத்திர மோதிரத்தை காமிச்ச உடனே இளவரசி சொன்ன மாதிரி திறக்காத எல்லா கதவுகளும் திறக்க உத்தம சோழர் இருக்கிற அறையை நோக்கி சுகுமாரன் நடக்க ஆரம்பிக்கிறான். அறையை நெருங்கின உடனே அதோட வாயில்ல தினகரனை நிற்க சொல்லிட்டு தான் மட்டும் உள்ளே போக சுகுமாரன் முயற்சி செய்கிறான். உடனே தினகரனோ அவனை தடுத்து, நல்லா இருக்கே, இத்தனை தூரம் உன்னை கூப்பிட்டுட்டு வந்தது நான், இப்போ வெளியே நிற்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளிக்கிட்டு முதல் ஆளாக சிறைச்சாலைக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாரு. சுகுமாரனும் அவருக்கு பின்னாடியே நுழைந்து கதவை சாத்தி தாழ்த்திட்டு தினகரன் மேலே ஒரே பாய்ச்சலாக பாஞ்சி அவரை அடித்து கட்டி போட்டுடுறான். வாயில் துணியையும் வச்சு அடைச்சிடுறான். இதெல்லாம் பார்த்து உத்தம சோழர் திகச்சு போகிறாரு. உடனே சுகுமாரன் உத்தம சோழரை விடுவிச்சு தினகரனோட ஆடைகளை அவருக்கு அணிவிச்சு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எல்லா விவரத்தையும் நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு என்னோட வாங்க, நான் என்ன பேசினாலும் மறுமொழி சொல்லக்கூடாது அப்படின்னு தன்னோட தந்தைக்கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே அந்த சிறைச்சாலையோட வாயிலுக்கு வராங்க. நள்ளிரவு நேரமானதால சுகுமாரன் கூட வந்தது தினகரன் நினைச்ச காவலர்கள் அவங்க 2 பேரையும் தூரத்துல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. சுகுமாரனோ தினகரன் கிட்ட பேசுற மாதிரி, உத்தம சோழருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லை, பாவம் எத்தனை காலம் இன்னும் உயிரோடு இருப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்த உடனே சுகுமாரனும் தினகரனும் வந்த குதிரை தயாராக இருக்குது. அது மேலே ஏறி 2 பேரும் தஞ்சாவூரை நோக்கி தங்களோட பிரயாணத்தை தொடங்குறாங்க. வழியில் அங்கங்கே பாண்டியரோட படைகள் நிறுத்தி அவங்கள விசாரிக்கும் போதும் தன்கிட்ட புவனமோகினி கொடுத்த அதே முத்திர மோதிரத்தை காமிச்சு எல்லா தடைகளையும் தகர்த்துக்கிட்டு சுகுமாரன் தன்னோட தண்டையை கூப்பிட்டுக்கிட்டு கொல்லிமலையை வந்து அடையிறான். ஆனாலும் சுகுமாரனோட மனசில் புவனமோகினியோட நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அவளை ஏமாத்திட்டோம்ன்ற குற்ற உணர்வும், அவளுக்கு தான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் முத்திர மோதிரத்தை திருப்பி தர முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருத்தத்தோடைய கொல்லிமலையை நோக்கி போகிறான். இதே நேரத்தில் இளவரசியோ அன்னைக்கு முழுதுமே கவலையாக இருக்கா. யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தர்கிட்ட முத்திர மோதிரத்தை கொடுத்துட்டோமே, இது சரியா தவறா, இதனால் என்னென்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கவலை மனசை போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தாண்டியும் இன்னொரு கவலை ஒற்றர் தலைவன் தினகரன் தான்.
தினகரன் எப்பவுமே தேவேந்திர சிற்பியோட சிற்பக்கூடத்தையே சுத்திட்டு இருந்தது புவனமோகினிக்கு நல்லாவே தெரியும். இதை பத்தி தந்தை கிட்ட அவ சொல்லணும்னு பல சமயம் நினைச்சா. ஆனா தன்னோட தவறு வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவ சொல்லாமலேயே பல நாள் தட்டி கழிச்சிட்டா. இப்போ தினகரனால மதிவாணனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. உடனே அரண்மனை காவலர்களில் தனக்கு நம்பிக்கையான ஒருத்தனை அழைச்சி தேவேந்திர சிற்பியோட சிற்பக்கூடத்துக்கு போய் அங்கே என்ன நிலவரம்னு பார்த்துட்டு வர சொல்லி அனுப்புகிறா. அங்கே போய் பார்த்துட்டு வந்த அந்த காவலனும் இளம் சிற்பியும் ஒற்றர் தலைவனும் ஒன்னா குதிரை லாயத்துக்கு போய் 2 குதிரைகளை வாங்கிக்கிட்டு திருப்பரங்குன்றம் நோக்கி போனதா சொல்றான். இதை கேட்ட உடனே புவனமோகினியோட கவலை இன்னமும் அதிகமாகுது. அரண்மனையில இருக்கவே விருப்பம் இல்லாத புவனமோகினி ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அந்த நள்ளிரவு நேரத்துல அரண்மனை ரதத்துல ஏறி அவசரமா திருப்பரங்குன்றத்துல இருந்த சிறைச்சாலைக்கு போறா. அந்த நள்ளிரவு நேரத்தில் இளவரசியை பார்த்த காவலர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இளவரசியும் இங்கே யார் வந்தாங்க, சிறைக்குள்ளே யார் போய் சோழ மன்னரை பார்த்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறா. உடனே காவலர்களோ இங்கே 2 பேர் வந்ததாகவும் ஒரு இளைஞனும் கூடவே ஒற்றற்படை தலைவனான தினகரனும் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே முத்திரை மோதிரத்தை காமிச்சிட்டு சோழ ராஜாவை பார்த்து பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த விட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஓரளவுக்கு புவனமோகினியோட மனசு கொஞ்சம் நிம்மதி அடையுது. ஆனாலும் சிறையிலிருந்து கஷ்டப்படுற உத்தம சோழரை பார்க்க ஆசைப்பட்டு காவலர்களை கூப்பிட்டு அந்த சிறைச்சாலையோட கதவுகளை திறக்க சொல்றா. அவளும் அந்த சிறைச்சாலைக்குள்ள போறா. அவளுக்கு முன்னாடி காவலர்கள் தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு நடந்து போறாங்க. சிறைச்சாலைக்குள்ள போன புவனமோகினி சோழ ராஜாவை அடைச்சி வச்சிருக்க அறைக்குள்ள போறா. அந்த அறையில அடைச்சி வச்சிருந்த சோழ ராஜாவை பார்த்த உடனே புவனமோகினி ரொம்பவே திகைச்சு போறா. காரணம், அந்த அறையில இருந்தது சோழ ராஜா இல்ல, ஒற்றற்படை தலைவனான தினகரன். இளவரசியை பார்த்த உடனே ஒற்றற்படை தலைவன் பதற ஆரம்பிக்கிறான். மோசம் மோசம், உடனே அவிழ்த்து விடுங்க, சீக்கிரம் அவிழ்த்து விடுங்க, இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தீங்க, உடனே அவங்கள பின்தொடர்ந்து பிடிக்கணும் அப்படின்னு ஏதேதோ புலம்ப ஆரம்பிக்கிறான். சிறை காவலர்களுக்கு ஒன்றுமே புரியாம தகச்சு நிற்கிறாங்க. புவனமோகினிக்கும் ஒன்றுமே புரியலை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அவ கொஞ்சம் கணிச்சிட்டா. ஆனாலும் தினகரனோட நிலைமையும் அவனோட பதட்டத்தையும் பார்த்த உடனே அவளுக்கு அவளையும் மீறி சிரிப்பு வந்துடுது. அவள் சிரிப்பை கவனிச்ச தினகரனோ, நல்லா சிரிங்க, இன்னைக்கு சிரிப்பீங்க தான், நாளைக்கு அரசர் திரும்பி வந்தா இங்கே எத்தனை பேரோட தலை உருளும்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே புவனமோகினிக்கு கொஞ்சம் பயம் வருது. ஆனாலும் அதை வெளியே காமிச்சிக்காம இன்னும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சாவ. அன்னைக்கு சிறைக்கூடத்தில் தன்னோட தலைப்பாகியை இழுத்து தன்னோட வேஷத்தை கழிச்சு தன்னை அவமானப்படுத்தின ஒற்றற்படை தலைவனுக்கு இது சரியான தண்டனை தான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, ஒற்றரே, வெறும்னே படத்தம் படுறதால இங்கே ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடந்தது என்னன்னு நிதானமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் தினகரனும் இளவரசிக்கிட்ட சொல்கிறான். அப்போதான் இளவரசிக்கு புரியுது, இத்தனை நாள் மதிவாணனா தன்னோட பழகிக்கிட்டு இருந்தது சோழ இளவரசன் சுகுமாரன்னு. இந்த ஏமாற்றத்தை புவனமோகினியால் தாங்கிக்கவே முடியல. தான் செஞ்ச பெரிய தவறை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறா. ஆனாலும் தன்னோட பயத்தை வெளிக்காமிச்சிக்காம ஒற்றற்படை வீரனை பார்த்து அவங்க ஓடி போகிற வரைக்கும் நீ எப்படி விட்ட, ஒற்றற்படை தலைவன் உனக்கு யார் பதவி கொடுத்தது அப்படின்னு கோவப்படுறா. உடனே தினகரனும், என் பேரில் குற்றம் சொல்லாதீங்க, ஊர் பேர் தெரியாத ஒரு சிற்பி கிட்ட பாண்டிய நாட்டு சாம்ராஜ்யத்தோட முத்திரை மோதிரத்தை கொடுத்தது நீங்களா நானா அப்படின்னு அவனும் பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறான். உடனே ரொம்பவே கோபமடைந்த இளவரசி, வாய மூடு, முத்திரை மோதிரத்தை யாருக்கு கொடுக்கணுன்றது என்னோட முடிவு, அதை பற்றி கேள்வி கேட்க உனக்கு உரிமை இல்லை. உத்தம சோழர் தப்பிக்க நீ தான் உடந்தன்னு நான் சொல்கிறேன், இல்லைனா நீ எதுக்கு அந்த பையனோட இங்கே வந்த, உன்னை அவன் சங்கிலியில் கட்டுற வரைக்கும் நீ எதுக்கு அமைதியாக இருந்த, அப்போது நீயும் அந்த இளம் சிறுப்பியும் கூட்டு களவாணிகளா, உத்தம சோழரை விடுவிக்கிறதுக்காக தான் இப்படி நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு புவனமோகினி படப்படன்னு பொறிஞ்சு தள்ள ஆரம்பிக்கிறா. இதை கேட்ட உடனே தினகரன் கொஞ்சம் பயந்து போகிறான். என் மேலேயே குற்றம் சொல்கிறீங்களா, எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் உடனே அவங்கள பின்தொடர்ந்து போய் பிடிங்க, இல்லைன்னா இதனால் ஏற்படுற ஆபத்தை நம்மளால் தடுக்கவே முடியாது. நாலாப்புறமும்
குதிரை வீரர்களை அனுப்புங்க, முக்கியமாக தஞ்சாவூர் போகிற பக்கத்தில் நிறைய பேர் அனுப்புங்க, வேணும்னா என்ன இங்கேயே சிறை வச்சுட்டு கூட போங்க, மகாராஜா திரும்பி வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இளவரசியோ, ஓ சிறையில் அடைபட்டு இருந்ததால் ஓடினவங்களை என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சாக்கு சொல்ல பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது, உன்னால தான் அவங்க தப்பிச்சு போனாங்க, அதனால் நீ தான் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அவ காவலர்களை பார்த்து கண்காட்ட காவலர்கள் எல்லாம் ஒற்றற்படை தலைவன் தினகரனோட சங்கிலிகளை விடுவிச்சு விடுறாங்க. என்னதான் ஒற்றற்படை தலைவன் கிட்ட தைரியமாக பேசின போதும் புவனமோகினிக்கு மனசெல்லாம் கொந்தளிச்சு போகுது. தன்னோட காரியத்தினால வரப்போகிற பக்க விளைவை நினச்சி அவள் ரொம்பவே பயப்படுறா. இளம் சிற்பியாக தனக்கு அறிமுகமான மதிவாணன் சோழ நாட்டோட இளவரசன் தெரிஞ்ச போது அவளுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. தன்னை அவன் ஏமாத்தினதை நினச்சி அளவில்லாத கோபமும் வருது. அன்றைய இரவே முதல் மந்திரியை வர வச்சு ஆலோசனை கேட்குறா. நாலா பக்கமும் குதிரை வீரர்கள் அனுப்பி அவங்கள தேடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறா. இருந்த போதும் அவளுக்கு உள்ளுக்குள்ள சுகுமாரனும் அவனோட தந்தையும் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும், குதிரை வீரர்கள் கிட்ட அவங்க அகப்பற்றக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசையும் இருக்கு. அவளோட ஆசையின் பிரகாரம் சுகுமாரனும் உத்தம சோழரும் வீரர்கள் கையில மாட்டாம தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க தப்பிச்சு போனது தெரிஞ்ச தினகரனுக்கு புவனமோகினி மேல காட்ட முடியாத கோபத்தை தேவேந்திர சிற்பி மேலே காட்டுறதுக்காக சோழ நாட்டு இளவரசனுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்துக்காக தேவேந்திர சிற்பியை சிறை எடுத்துடுறான். உத்தம சோழரை அடைச்சி வச்சிருந்த அதே சிறைச்சாலை அறையில் தேவேந்திர சிற்பியை அடைச்சி வச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். உடனே இந்த செய்தியெல்லாம் முதல் மந்திரி மூலமாக பராக்கிரம பாண்டியனுக்கு ஓலையாக அனுப்பப்படுது. ஏற்கனவே போரில் அடிபட்டு உடல் முடியாமல் இருந்த பராக்கிரம பாண்டியன் இந்த செய்தி கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாரு. உடலால் புண்பட்டு இருந்த அவரு மேலும் பலவீனமாக கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி மதுரையை வந்து அடையிறாரு. அப்படி வந்து சேர்ந்த பராக்கிரம பாண்டியன் உத்தம சோழர் தப்பிச்சு போன விவரம் தெரிஞ்சு ரொம்பவே கோவப்படுறாரு. ஆனால் அவரோட மகள் மேலே காட்ட முடியாத கோவத்தை தேவேந்திர சிற்பின் மேலே காட்டுறாரு. 4 முனை தெருவில் அவரை நிற்க வச்சு சவுக்குனால அடிக்கிறபடி தண்டனை கொடுக்க சொல்லி உத்தரவும் கொடுத்துடுறாரு. இதை கேட்ட உடனே புவனமோகினிக்கு ரொம்ப வருத்தமாக போகுது. உடனே தன்னோட தந்தையோட கால்களை பிடிச்சிக்கிட்டு தேவேந்திர சிற்பிக்கு பதிலாக அந்த தண்டனையை தனக்கு கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா. புவனமோகினியோட நடவடிக்கையில் பராக்கிரம பாண்டியனோட கோபம் மேலவும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் அங்கே ஒரு செய்தி வருது. அது உத்தம சோழரும் சுகுமாரனும் பெரிய படையை திரட்டிக்கிட்டு பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வராங்கன்றது தான். இதை கேட்ட உடனே பாண்டியரோ தன்னோட உடல்நிலையை பற்றி பொருட்படுத்தாமல் போருக்கு போக முடிவெடுத்து அதுக்கான ஆயத்த வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. புவனமோகினி தன் செஞ்ச குற்றத்துக்கு பரிகாரம் தேடணும்னு நினச்சி தன்னோட தந்தையை தடுத்துட்டு அவருக்கு பதிலாக இந்த போரில் தானே தலைமை தாங்கிறதா சொல்கிறா. அவளோட பதிலில் கோபம் குறைஞ்ச பராக்கிரம பாண்டியனும் அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவளையே அந்த போருக்கு தலைமை தாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அத்தோட தேவேந்திர சிற்பிக்கும் விடுதலை தந்துடுறாரு. இப்படி மோகினி தீவில் இருக்கிற அந்த இளம் தம்பதிகள் மாற்றி மாற்றி புவனமோகினி மற்றும் சுகுமாரனோட கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சொல்கிற விதத்திலேயே அந்த காலத்துக்கே நேரில் போய் அந்த கதையை நேரில் பார்த்தா போல ஒரு உணர்வு பாஸ்கர கவிராயருக்கு வருது. இடையிடையே அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வருது. கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருமே இந்த தீவுக்கு எப்போ வந்தாங்கன்னோ அவங்கள பற்றியோ அவங்க எதுவுமே சொல்லாமல் பழங்காலத்தில் நடந்த ஒரு கதையை பற்றி சொல்லவே அவர் கொஞ்சம் குழப்பத்தோட அதே நேரம் சுவாரஸ்யத்தோட அந்த கதையை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. பெரும்பாலும் இளவரசி புவனமோகினியோட உணர்வுகளை சொல்ற விதமான கதையோட பகுதிகளை அந்த மோகினி தீவு பொண்ணும் அதே நேரம் இளவரசன் சுகுமாரனோட மனநிலையை சொல்ற மாதிரியான கதையோட பகுதிகளை அந்த இளைஞனும் மாற்றி மாற்றி சொல்கிறது மேலும் அந்த கதையோட சுவாரஸ்யத்தை அதிகரிக்க ஆரம்பிக்குது. பாண்டிய இளவரசி போர்க்களத்துக்கு போனதோட அந்த மோகினி தீவோட பொண்ணு கதையை நிறுத்திட்டா. வழக்கம் போல அந்த ஆடவன் குறுக்கிட்டு மேற்கொண்டு கதையை சொல்லாமல் அமைதியாக இருக்கவே பாஸ்கர கவிராயரால் அந்த பொறுமையை கடக்கவே முடியல. உடனே போர்க்களத்தில் என்ன நடந்தது, யுத்தம் எப்படி நடந்தது, இளவரசி போரில் ஜெயிச்சிட்டாளா
அப்படின்னு பரபரப்பாக கேட்குறாரு. இவரோட கேள்வியில் இருந்த கவலையிலேயே அவரோட அனுதாபம் முழுக்க புவனமோகினி பக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளைஞன் தன்னோட துணையான அந்த அழகான பெண்ணோட முகத்தை பிடிச்சிக்கிட்டு, கண்மணி பாத்தியா, இந்த மனிதர் கூட பாண்டிய இளவரசியை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாரு. இவரோட நிலைமையே இப்படி இருந்தா சோழ நாட்டு வீரர்கள் புவனமோகினியை பார்த்து திணறி போனதில் வியப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உடனே அந்த பொண்ணும் ஏதாவது இல்லாது பொல்லாது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. சோழ நாட்டு வீரர்கள்லாம் ஒன்றும் திணறி போகல, புவனமோகினி தான் திணறி திண்டாடி போயிட்டா. அவளோ ஒரு பேத பொண்ணு, இது வரைக்கும் போர்க்களத்துக்கே போனதில்லை, யுத்த தந்திரம்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அவள் இது வரைக்கும் ஆடல் பாடல் வேடிக்கை விளையாட்டு கோவில்னே இருந்ததால் அவளுக்கு திடீர்னு போர்க்களத்துக்கு போய் நிறுத்தின உடனே திக்கும் தெரியாமல் தசையும் தெரியாமல் குழம்பி போயிட்டா. பாண்டிய நாட்டு பெரியவர்கள் பலரும் புத்திமதி சொல்லி அவளை போருக்கு போக விடாமல் தடுக்க தான் பார்த்தாங்க. ஆனால் தன்னோட தப்புக்கு பிராயச்சித்தம் தேடி அவளாக தான் எல்லாரையும் மீறி இங்கே வந்திருந்தா. அவங்களோட பேச்சை கேட்காத தன்னோட மடத்தனத்தை நினச்சி அந்த போர் முனைக்கு வந்து அவள் ரொம்பவே வருத்தப்பட்டா. அத்தோட சோழ வீரர்கள்லாம் இவளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட இளவரசனான சுகுமாரனோ படைகளுக்கு பின்னாடி போய் நின்று சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு கதை சொல்ல, நடுவில் குறுக்கிட்ட அந்த இளைஞனும், அவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, சோழ நாட்டு வீரர்கள்லாம் ஒன்றும் பாண்டிய இளவரசியை பார்த்து சிரிக்கலை, அவங்க திகச்சு தான் போயிட்டாங்க. சுகுமாரனும் பின்னாடி போய் நின்று தனக்குள்ளே சிரிச்சிக்கலாம் இல்லை. இப்படி ஒரு துரதிர்ஷ்டம் தனக்கு வந்ததை நினச்சி அவன் வருத்தம் தான் பத்தான். தன்னோட இதயம் கவர்ந்த புவனமோகினியை எதிர்த்து போர் புரியிற நிலைமை வந்ததை நினச்சி அவன் ரொம்பவே வருத்தப்பட்டான். அதனால் பெரும்பாலும் அந்த போரில் அவன் முன்னணி வகிக்காமல் பின்னிலையிலேயே இருந்தான். பாண்டியகுமாரியை நேருக்கு நேர சந்திக்க வெக்கப்பட்டு அவன் பின்னாலேயே இருந்தான். ஆனால் இளவரசிக்கு யுத்த தந்திரம் தெரியலன்னு இவ சொன்னால, அது என்னவோ உண்மைதான். அது வரைக்கும் அவள் போர் முனைக்கே போனதில்லைன்றதால போர் முறைகள் தெரிஞ்சவங்க சாதாரணமாக போக தயங்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் பாண்டியகுமாரி சர்வ சாதாரணமாக போக ஆரம்பித்தா. அவளோட தைரியம் பாண்டிய வீரர்களுக்கு பயங்கரமான உற்சாகத்தை தர ஆரம்பிச்சிருச்சு. போர்க்களத்தில் பாண்டியகுமாரி எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கமெல்லாம் பாண்டிய வீரர்கள் வீரகோஷம் எழுப்பிக்கிட்டே தாக்கி அழிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு மாறா சோழ வீரர்கள் புவனமோகினியை பார்த்தாலே பயந்து வில்லையும் அம்பியும் தூக்கி போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் பின்வாங்கி ஓட பயந்துக்கிட்டு திகச்சு போய் நிற்க அவங்களெல்லாம் பாண்டிய படை சர்வ சாதாரணமாக கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச உத்தம சோழர் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்தார். உடனே சுகுமாரனை தன்னை பார்க்க வர சொல்லி அழைப்பு விடுத்தார். தன்னை பார்க்க வந்த சுகுமாரன் கிட்ட, நீ இப்படி ஒரு பொண்ணுக்கு பயந்து பின்னால் போய் ஒளிஞ்சு நிற்கிறதா? உன்னை பார்த்து மற்ற வீரர்கள்லாம் எப்படி தைரியமாக போர் செய்வாங்க? என்னை இப்படி அவமானப்படுத்தவும் தோல்வியை சந்திக்க வைக்கிறதுக்கும் பதிலாக பாண்டிய சிறையிலேயே விட்டுருக்கலாம். நான் அந்த சிறையிலேயே நிம்மதியாக இறந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சுகுமாரனுக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. வேற வழியே இல்லாமல் அடுத்த நாள் சுகுமாரன் போர்க்களத்தில் பாண்டியகுமாரியை எதிர்த்து முன்னணி வரிசையில் போய் நின்னான். ஆனால் அன்னைக்கு சோழர்கள் பக்கம் அதிர்ஷ்டம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சோழ வீரர்கள் உற்சாகமாக பாண்டிய படையை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாண்டிய வீரர்கள்லாம் சோர்வுற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாண்டிய இளவரசியும் போர்க்களத்தை விட்டு திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. சோழ படை வீரர்களோட தாக்குதலை தாங்க முடியாமல் பாண்டிய வீரர்கள்லாம் பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஓடின பாண்டிய வீரர்களை சோழ வீரர்கள் ரொம்ப எளிதாகவே கைது பண்ணிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உத்தம சோழர் ரொம்பவே ஆனந்தம் அடைஞ்சி சுகுமாரனை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சுகுமாரனோட மனசில் மட்டும் நிம்மதியே இல்லை. பாண்டியகுமாரிக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறான். இப்படி அந்த இளைஞன் கதை சொல்லிட்டு இருக்கும்போதே மோகினி தீவோட அழகி அந்த இடத்துலையே கதையை குறுக்கிடுறா. பாண்டிய வீரர்கள் அப்படி பின்னோக்கி போனதுக்கு காரணம் பராக்கிரம பாண்டியன் இறந்துட்டதா செய்தி வந்தது தான். அந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடியே புவனமோகினி தன்னோட தந்தையை கடைசியாக ஒரு தடவை பார்க்கறதுக்காக தான் மதுரைக்கு உடனே கிளம்பி போயிட்டா. மரண தருவாயில் இருந்த பராக்கிரம பாண்டியன் தன்னோட மகளை பார்த்து
ரொம்பவே வருத்தப்படுறாரு. அவ செஞ்ச குற்றத்தை அவர் மன்னிச்சிட்டதாவும் போர்ல பாண்டியர்களுக்காக அவ போர் புரிஞ்சதையும் வெகுவா பாராட்டுறாரு. அதோட தானே இறந்துட்டதுக்கு அப்புறம் மேற்கொண்டு போரை தொடர வேண்டாம்னு சோழர்களோட சமாதான உடன்படிக்கை போயிடுறபடியும் அவளுக்கு அறிவுறுத்துறாரு. தாய் தந்தை இல்லாம அபலையா நிக்கிற ஒரு பெண்ணை எதிர்க்கிற அளவுக்கு சோழர்கள் தரம் கெட்டவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதோட உனக்கு விருப்பமான ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இறந்தும் போயிடுறாரு. தந்தையோட இழப்பை தாங்க முடியாத புவனமோகினி அதே இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறா. தந்தையோட இழப்புக்கு அப்புறம் போர்ல முன்ன மாதிரி ஆர்வமோ உற்சாகமோ இல்லாத அவ சோகமா மீண்டும் போர்க்களத்துக்கு வந்து சோழர்களை எடுத்து போர் புரிய ஆரம்பிக்கிறா. தந்தையை எழுந்து சோகத்துல இருந்த அவ மேல பரிதாபப்படாம சோழ வீரர்கள் அவளை எதிர்த்து போர் புரிஞ்சு அவளை பணைய கைதியா சிறை பிடிச்சு தங்களோட தேசத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உடனே குறுக்கிட்ட அந்த இளைஞனும் சோழ இளவரசன் போர்க்களத்துல பாண்டிய இளவரசியை தோக்கடிச்சு சிறைப்பிடிச்சதுன்னுவோ உண்மைதான். ஆனா அதுக்கு காரணம் இவ சொல்ற மாதிரி கிடையாது. மோகினி தற்கொலை செஞ்சுக்கிட்டு சாகாம இருக்கும் பொறுத்து தான் அவளை கைது செஞ்சாரு. இளவரசியோட மனசுல அவளோட தந்தை இறந்த சோர்வு இருந்ததுன்னுவோ உண்மைதான். ஆனா அவ அந்த சோர்வை வெளிப்படையா போர்ல காட்டாம முன்ன விட 10 மடங்கு ஆவேசமா போர் புரிய ஆரம்பிச்சா. நிலை கொள்ளாம எல்லா இடத்துக்குள்ளேயும் பூந்து எல்லா வீரர்களையும் தாக்க ஆரம்பிச்சா. அவளை எந்த சோழ வீரர்களும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு சுகுமாரன் ஆணையிட்டு இருந்தும் அவளா ஆபத்தான பல பகுதிகளுக்குள்ள பூந்து எல்லா வீரர்களையும் தாக்க ஆரம்பித்ததால வேற வழியே இல்லாம அவளை காப்பாற்றும் பொறுத்து தான் சுகுமாரன் அவளோட நேர்ல போய் நின்னான். சுகுமாரனை திடீர்னு பார்த்த உடனே இளவரசி தன் கையில இருந்த கத்தியை நழுவ விட்டுட்டா. உடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின சோழ வீரர்கள் அவளை பிடிச்சி அவ கைகளை கயிர்களால் கட்டி குதிரையில வந்து நின்ன சுகுமாரன் முன்னாடி மண்டியிட வைக்கிறாங்க. அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அவளை நெருங்கின சுகுமாரனை பார்த்த புவனமோகினி ரொம்ப கோவமா, என்ன ஐயா மதிவானரே, செப்பு சிலை செய்யும் வித்தையை கற்றுக்கொண்டேரோ அப்படின்னு கேட்குறா. புவனமோகினி அப்படி கேட்ட உடனே பதிலுக்கு சுகுமாரனால பேசவே முடியல. அவளை ஏமாத்தினதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் அவனும் ஆசைப்பட்டான். ஆனால் அத்தனை வீரர்கள் முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லாதால வீரர்கள்கிட்ட புவனமோகினியை பத்திரமா பாதுகாப்பில் வைக்க சொல்லி கட்டளை கொடுத்துட்டு உடனே தன் தந்தையை தேடி போயிட்டான். உத்தம சோழருக்கு ரொம்பவே சந்தோஷம். மதுரை வீதிகளில் தன்னை தேர்காலில் இட்ட பராக்கிரம பாண்டியனை பழி வாங்கிட்டதா அவரு ரொம்பவே ஆனந்தம் அடைஞ்சாரு. அந்த பழி வாங்குதலோட தொடர்ச்சியா அவரோட மகளான புவனமோகினியையும் பழி வாங்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வருது. தந்தையோட எண்ணம் புரிஞ்ச சுகுமாரன் பாண்டியகுமாரியை காப்பாத்துறதுக்காக பல முயற்சிகள் செஞ்சு தன் தந்தை கிட்ட பல விதமாக பேசுகிறான். ஆனால் உத்தம சோழர் அது எதுக்குமே ஒத்து வராமல் அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுல உத்வேகமாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் தனக்கு அவன் மேலே இருக்கிற விருப்பத்தை சுகுமாரன் சொல்கிறான். அதை கேட்ட உடனே உத்தம சோழர் கொதிச்சு எழுறாரு. ஒருவேளை நீ அவளை திருமணம் செய்துக்கணும்னா என்னைய கொண்டுட்டு போய் திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மேற்கொண்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இல்லாத சுகுமாரன் உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். அவரோட கோபம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மெதுவா பேசி புரிய வச்சு புவனமோகினியை காப்பாத்திடணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். தன்னோட காதலும் கல்யாணமும் ஒரு புறம் இருந்தாலும் தனக்கு உதவி செஞ்ச புவனமோகினிக்கு பிரதி உபகாரமா வேற ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த சுகுமாரனுக்கு கடைசியா ஒரு வழி தோணுது. அந்த வழியின் பிரகாரம் சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு புவனமோகினி உதவி செய்ய நினைக்கிறான். ஆனால் நேரில் போய் அவகிட்ட பேச தைரியம் இல்லாமல் தனக்கு நம்பிக்கையான ஒரு பணிப்பெண்ணை அழைக்கிறான். அந்த பணிப்பெண் கிட்ட சோழநாத்தோட முத்திரை மோதிரத்தை கொடுத்து அதை பாண்டிய இளவரசி கிட்ட சிறைக்குள்ள போய் கொடுக்கணும்னு அதை கொடுக்கும்போது, உன்கிட்ட ஒரு சமயம் பாண்டிய ராஜ மோதிரத்தை வாங்கிட்டு போனவர் மாத்து மோதிரம் உனக்கு கொடுத்துருக்கதாவும் அந்த மோதிரத்தை அவர் பயன்படுத்தின மாதிரி இந்த மோதிரத்தை நீயும் பயன்படுத்தி தப்பித்து கொள்ளலாம்னு சொல்லுன்னு சொல்றாரு. தாதி அந்த மோதிரத்தை வாங்கிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சுகுமாரனால அந்த இடத்துல இருக்க முடியல. தாதியும் புவனமோகினியும் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க எண்ணி தாதியை பின்தொடர்ந்து புவனமோகினி இருக்கிற சிறைச்சாலைக்கு போறாரு. ஆனா அங்க புவனமோகினியும்
தாதி பெண்கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்தவர்கிட்டயே திருப்பி கொண்டு போய் கொடுத்துரு. அவரை போல வஞ்சக நெஞ்சம் கொண்ட ராஜகுமாரனோட உதவி எனக்கு தேவையே இல்லை. அவரை காட்டிலும் இந்த சிறையில இருந்து உயிரை விடுறதே எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு மனிதர் முத்திரை மோதிரத்தை ஒரு காரியத்துக்காக வாங்கிட்டு போயிட்டு அதையே துருபயோகம் பண்ணி மோசம் செஞ்சுட்டு ஓடி போறது சோழ குலத்துக்கு பழக்கமா இருக்கலாம். ஆனா பாண்டிய குலத்து பெண் அப்படி செய்ய மாட்டான்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப கோவமா பதில் சொல்றா. அவ சொல்றதை கேட்ட உடனே சுகுமாரன் திகைச்சு போறான். உடனே ஒரு மறைவுக்கு பின்னாடி நின்னுக்கிட்ட சுகுமாரன் தாதி கிட்ட பேசுறா போல புவனமோகினிய பார்த்து, தாதியே, அந்த வஞ்சக குமாரனை தான் பாண்டிய இளவரசி ஒரு சமயம் காதலித்தாள். அந்த காதலின் மேல் ஆணையாக அவளை கெஞ்சி கேட்பதாக சொல். முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி தப்பித்து போனால் பிறகு ஒரு சமயம் நல்ல காலம் பிறக்கலாம், இருவருடைய மன விருப்பமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். இந்த குரல் கேட்ட உடனே புவனமோகினியோட மனசே உருகி போகுது. உடனே பாண்டிய இளவரசியோ தாதியை பார்த்து, நான் இந்த வஞ்சக ராஜகுமாரனை என்னைக்குமே காதலிக்கலன்னு சொல்லு. சோழ நாட்டுல இருந்து வந்து தேவேந்திர சிற்பி கிட்ட சிற்பக்கலை கத்துக்க வந்த 7 சிற்பியை தான் நான் காதலிட்டேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சுகுமாரன் புவனமோகினிக்கு எதிர்க்க வந்து நிக்கிறான். அவன் இப்படி வந்து எதிர்க்க நிப்பான்னு எதிர்பார்க்காத ராஜகுமாரியோ திகச்சு போறா. அதே நேரம் சுகுமாரனும் இளவரசியை பார்த்து, இளவரசி, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் ராஜகுமாரனா இல்லாம ஏழை சிற்பியா மாறி வந்தா நான் உங்களுக்கு செஞ்ச வஞ்சகத்தை மன்னிச்சிருவீங்களா? என்னை திருமணம் செய்துக்குவீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே புவனமோகினியும், நடக்காத காரியத்தை பத்தி ஏன் சொல்றீங்க? தேவையில்லாம எதுக்கு ஆசை காட்டுறீங்க அப்படின்னு கேட்குறா. இதை கேட்ட உடனே சுகுமாரனும், உனக்காக 7 உலகத்தை ஆள்ற பதவியே கிடைச்சாலும் தியாகம் செய்வேன். ஆனால் உனக்கு ராணியாக இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறான். ராணி ஆகணும்ன்ற ஆசை இருந்தா தேவேந்திர சிற்பியோட மாணவனை நான் ஏன் விரும்ப போகிறேன் அப்படின்னு இளவரசியும் கேட்குறா. உடனே சுகுமாரனும் தன்னோட இடுப்புல இருந்த உடைவாளை எடுத்து அவ கண்ணு முன்னாடி அதை முறுக்கி உடைச்சி எறியறான். அதோட உடனே அங்கேருந்து கிளம்பி தன்னோட தந்தையை பார்க்கறதுக்காக வேகமாக போகிறான். அங்கே போய் தன்னோட தந்தையான உத்தம சோழர்கிட்ட தன் புவனமோகினியை காதலிக்கிறதாவும் அவளை தான் திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறதாவும் அதுக்கு ஈடாக ராஜ்யத்தையே வேணாலும் விட்டு தர்றதாவும் சொல்கிறான். முதல்ல இதை கேட்ட உடனே உத்தம சோழர் திகச்சு போகிறாரு. எவ்வளவோ விதத்தில் அவனோட மனதிடத்தை மாற்ற முயற்சி செய்கிறாரு. ஆனால் சுகுமாரன் கடைசி வரைக்கும் தன்னோட விருப்பத்துலேருந்து மாறாமல் இருக்கவே ஒரு கட்டத்து மேலே உத்தம சோழரால் அவனோட விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் போகுது. பாரம்பரியம் மிக்க சோழ நாட்டோட சிம்மாசனத்தில் பராக்கிரம பாண்டியனோட மகள் ஏறக்கூடாதுன்னு தானே நீங்கள் சொன்னீங்க. உங்களோட அந்த விருப்பத்துக்கு நான் விரோதம் சொல்லலையே. வேற என்ன ஆட்சேபனை உங்களுக்கு? இந்த தேசமே எங்களுக்கு வேணாம். நான் கப்பல் ஏறி கடல் கடந்து வேற எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அத்தோட பாண்டிய தேசத்தோட சிறையிலேருந்து உங்களை மீட்டுட்டு வந்ததுக்கு பிரதி உபகாரமா எனக்கு ஒரே ஒரு வரமா சோழ சிறைச்சாலையில் இருக்க பாண்டிய இளவரசியை மட்டும் தந்துருங்க அப்படின்னு கேட்குறான். உடனே உத்தம சோழரும் அவனோட விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. சில தினங்கள்லயே சுகுமாரனும் புவனமோகினியும் அந்த தேசத்தை விட்டு கப்பலில் வேறு தேசத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பல தேசம் போய் போர் புரிந்து தன்னோட ராஜ்யத்தை விரிவாக்க சுகுமாரன் போகிறதா உத்தம சோழர் தன்னோட நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் புவனமோகினி நாட்டை விட்டு கிளம்பும்போது உத்தம சோழரை போய் நமஸ்கரித்து விடை பெற்றுட்டு போகிறா. அவளை பார்த்தோன்னே மனம் முருகி போன உத்தம சோழரும், இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே உன்னோட கல்யாணத்துக்கு நான் ஆட்சேபனை சொல்லியிருக்க மாட்டேன். நீயும் சுகுமாரனும் பல ஆண்டுகள் ஆனந்தமாய் வாழணும் அப்படின்னு ஆசிர்வதித்து அனுப்பி வச்சிடுறாரு. தம்பதிகள் 2 பேருமே இப்படி மாற்றி மாற்றி கதைகள் சொல்லி முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் மௌனமாக இருக்கிறத பார்த்த பாஸ்கர கவிராயர், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த இளைஞனும் மேற்கொண்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சுகுமாரன் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கப்பல் ஏறுறான். அவனோட மேலும் 3 கப்பல்களில் வீரர்கள் வராங்க. வால்வேல் ஏந்தின வீரர்களை விட சுத்தியலும் கல்லூலிகளும் ஏந்தின சிற்பிகள் தான் அதிக அளவில் அந்த கப்பலில் இருந்தாங்க. கப்பல் நகர்ந்து நடுக்கடலை அடைஞ்ச நேரம் சுகுமாரனோட உத்தரவின் பேரில்
எல்லா வீரர்களும் தங்கள் கையோட கொண்டுட்டு வந்த எல்லா ஆயுதங்களையும் அந்த கடல்லையே எரிஞ்சிட்டாங்க. அதோட என்ன, பல தேசங்கள் சுற்றி பல இடங்கள் சுற்றி பார்த்து மனித சஞ்சாரமே இல்லாத இந்த தீவுக்கு வந்து இறங்கணும், எல்லாமே இந்த பெண்ணுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். இதை கேட்ட உடனே பாஸ்கர கவிராயர் திகச்சு போறாரு. வந்து இறங்கணும்னு சொல்றானே, ஒருவேளை தவறா எதுவும் சொல்லிட்டானா, என் காதில் எதுவும் தவறா விழுந்துருச்சா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இளைஞன் பக்கத்தில் இருந்த அந்த பொண்ணும், நீங்களே சொல்லுங்க ஐயா, அந்த உளுத்து போன பழைய சோழ ராஜ்யத்தை கைவிட்டுட்டு வந்ததில் இவருக்கு என்ன நஷ்டம் ஆயிடுச்சா? இப்போ இந்த தீவை பாருங்க, இதில் இருக்க சிற்ப சாம்ராஜ்யத்தை பாருங்க, இதை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு நீங்களே பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு இப்படி சொன்ன உடனே திகச்சு போன பாஸ்கர கவிராயர் சுற்றி சுற்றி அந்த தீவோட அழகெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்து முடிச்ச அவரோட பார்வை அந்த பொண்ணையும் இளைஞனையும் வந்து அடையுது. கதை நல்லா தான் இருந்தது, ஆனால் நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலையே. நீங்கள் யார், இந்த தீவுக்கு எப்போ வந்தீங்க அப்படின்னு மீண்டும் கேட்குறாரு. 2 பேரும் ஒரே குரலில் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமர் என்ன உறவுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு அந்த இளைஞன் சொல்கிறான். உடனே பாஸ்கர கவிராயரோ, அப்படின்னா சுகுமார சோழன் நீங்கள் தானா? உண்மையிலேயே இந்த பெண் தான் இளவரசி புவனமோகினியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அழகான பெண்ணும், ஏன் என்னைய பார்த்தா பாண்டிய இளவரசி மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்குறா. உடனே பாஸ்கர கவிராயரோ, இல்லை உங்களை பார்த்தா பாண்டிய இளவரசி மாதிரி தோன்றலை, 3 உலகத்தையும் ஒரு கொடைக்குள்ள ஆள்ற சக்கரவர்த்தியோட பொண்ணு மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த இளைஞனும் அழகியும் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே அந்த பாறையை விட்டு ஏஞ்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சூரியன் உதயமாக ஆரம்பிக்குது. அதோட சூரிய ஒளியில் முந்தைய நாள் தான் பார்த்த தீவோட சிதலம் அடைந்த சிற்பங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்த பாஸ்கர கவிராயர் திரும்பி அந்த இளைஞனையும் அழகியையும் பார்க்குறாரு. அதே நேரம் அவங்க 2 பேரும் அவர் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகிறாங்க. இதெல்லாம் பிரமிச்சு போகிற அவரு மயங்கிய விழுந்துடுறாரு. மறுநாள் காலையில் சூரியனோட கிரகணங்கள் தன்னோட முகத்தில் பட்டு தான் அவரோட தூக்கமே தெரியுது. திடுக்கிட்டு ஏஞ்சி பார்க்குற அவரு நாலாபுரமும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. முந்தைய நாள் இரவு தனக்கு வந்த அனுபவம் கனவா இல்லை நினைவா கற்பனையா எதுவுமே புரியாமல் குழம்பி போகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாமே நங்கூரத்தை ஏற்றுற சத்தமும் கப்பல் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக எழுப்பப்படுற ஒலியும் அவருக்கு கேட்குது. உடனே இவரை அந்த தீவோட கடற்கரைக்கு ஓடி வராரு. அதே நேரம் ஒரு படகு அந்த கடற்கரையிலேருந்து கிளம்புறதையும் பார்க்குறாரு. எங்கே அந்த படகு தன்னை விட்டுட்டு போயிடுமோ அப்படின்னு பயந்து அவரு ஓடி போய் அந்த படகுல ஏறி கப்பலில் ஏறி தமிழ்நாட்டையும் வந்து அடைகிறாரு. இப்படி தன்னோட கதையை கடற்கரையில் அமர்ந்துக்கிட்டு தன்னோட நண்பர்கிட்ட பாஸ்கர கவிராயர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட பாஸ்கர கவிராயரோட நண்பர், உங்களோட மோகினி தீவை எனக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு தடவை என்னை கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அழைச்சிட்டு போகிறேன், ஆனால் என்னோட கதையை நீங்கள் நம்புறீங்களா? என்னோட வந்தவங்க யாருமே இதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாஸ்கர கவிராயர். அதை கேட்ட அவரோட நண்பரோ, நம்பாதவங்களை விடுங்க, அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நான் நிச்சயமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே பேசிக்கிட்டே பாஸ்கர கவிராயரும் அவரோட நண்பரும் அந்த கடற்கரையை விட்டு கிளம்புறாங்க. வேறொரு கதையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.